கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாயும் அன்பாயும் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரர்கள் யாவருக்கும் முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, விசேஷ விதமாய் நம்முடைய வாழ்நாளிலே இந்த ஒரு நாளையும் கொடுத்து, இந்த நாளிலும் நம்மை சகோதர சகோதரர்களை ஒன்று கூட்டி நம்முடைய பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், அவரை தொழுது கொள்ளவும், அவரை ஆராதிக்கவும் நமக்கு பாராட்டின கிருபைக்காய் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் துதிகளை, நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொண்டு, விசேஷமாய் அடியான் சார்ந்திருக்கிற அவினாசி மற்றும் சத்தியமங்கலம் சபையின் சகோதர சகோதரின் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, உங்களுடைய அன்பையும் பெற்றுக்கொண்டு நம்ம இந்த பாடத்திற்குள் கடந்து செல்லலாம். பாடத்துடைய தலைப்பு சகோதரர் சொன்ன விதமாக நமக்குள் யூதாஸ் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம இன்னைக்கு பாடத்தை பார்க்க போறோம். யூதாஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நினைவுக்கு வர ஒரு சம்பவம், இயேசுவை காட்டி கொடுத்தல், துரோகி அப்படின்னு. இப்ப பாடத்துடைய தலைப்பு வந்து நமக்குள் யூதாஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம காட்டி கொடுக்க போறோமா இல்ல நம்ம துரோகிகளா இருக்க போறோமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்ல. அதனாலதான் அந்த பாடத்துல பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். நமக்குள் யூதாஸ் அப்படின்னா நமக்குள் யூதாஸ் இருக்கிறாரா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு கட்டத்தில் தான் இருக்கிறோம் இல்லைங்களா. இப்ப யூதாஸ் அப்படின்னும் பொழுது அவருடைய அந்த பெயருக்கு உண்மையான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோமா, புகழ்ச்சி அப்படின்ற அர்த்தம். புகழ் அல்லது புகழ்ச்சி அப்படின்ற ஒரு அர்த்தம். ஆனா யூதாஸ்க்கு வேதத்துல 4 விதமான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதாவது ஐடியா இருக்குதா? சகோதரி சொன்னாங்க ஒரு பாயிண்ட். சரி, என்னன்னு நம்ம பாத்திரலாம். 141ஆம் சங்கீதத்துல பிராண சிநேகிதன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு அவருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா காட்டி கொடுத்த யூதாஸ், துரோகி, துரோகியான யூதாஸ், அப்புறம் திருடன். இப்படி 4 வித பெயர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நமக்குள் யூதாஸ் அப்படின்னா இந்த 4 வித குணலட்சணங்கள் அப்ப நம்ம கிட்ட இருக்குதா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இந்த பாடத்துல வந்து நம்ம கவனிக்க போறதே இந்த பாடத்துடைய தலைப்பு தான். ஏன்னா யூதாஸ் அப்படின்னும் பொழுதே வந்து எந்த காரணத்தை கொண்டு அது யூதாஸ் அப்படின்ற ஒரு பெயரை உச்சரிக்கிறக்கே நம்ம வந்து என்ன யோசிக்கிறோம் இல்லைங்களா. அப்படி இருக்கும் பொழுது அது என்ன நமக்குள் யூதாஸ், அப்ப எங்களெல்லாம் குற்றப்படுத்துறீங்களா நீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இப்போ உங்களுக்குள் யூதாஸ்னாதான் மற்றவங்களை குற்றப்படுத்துற மாதிரி இருக்கும். பொதுவா இந்த தலைப்பே பாத்தீங்கன்னா நமக்குள் யூதாஸ் அப்படின்றது. இப்ப யூதாஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ வந்து காட்டி கொடுத்தார், துரோகியா இருந்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனா யூதாஸ் செஞ்சது சரியா தவறா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கும் பொழுது ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அவர் உள்ளத்தில் சொல்லிக் கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்பொழுது நான், தேவனை உம்முடைய சித்தம் செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கு. இப்ப புஸ்தக சுருளில் அவரை குறித்து என்ன எழுதியிருக்கு? அவரு ஒரு மனிதனாக பிறக்கணும், அந்த பூமியில வாழணும், அதே மாதிரி வந்து அவர் பாடுகளை பாடணும், கடைசியில சிலுவையில் ரத்தம் சிந்தி மறிக்கணும் அப்படின்றது எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். இந்த அடுத்து நம்ம வாசிக்கிற வசனம் தான் அந்த பாடத்திற்கு ஆதாரமான ஒரு வசனம். வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். போதும். இப்ப இந்த இடத்துல நம்ம கவனிச்சோமா, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். அங்க வந்து என்ன சொன்னாரு? புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்மை குறித்து என்ன எழுதியிருக்கோ அதேபடிதான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இருக்குது. அவர் வரும்பொழுதும் எப்படி எழுதியிருக்கோ அப்படிதான் வந்தார், அவர் போகும்போதும் புஸ்தகத்துல என்ன எழுதியிருக்கோ அப்படிதான் போனார் இல்லைங்களா. இதுல ஏதாவது மாற்ற முடியுமா? ஒண்ணுமே மாற்ற முடியாது. இதுல ஏதாவது இடையில வந்த ஒரு திட்டமா? தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இது வந்து இடையில புகுத்தப்பட்ட ஒரு திட்டமா? ஆரம்பத்துல இருந்தே ஒரு திட்டம் இல்லைங்களா. இப்ப அடுத்த வரியை வாசிக்கலாம்.
ஆகிலும் எந்த மனுஷனானால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. இது என்ன நியாயமா இருக்குது? எல்லாம் எழுதி இருக்கிறபடிதான் நடக்குது. ஆல்ரெடி எழுதியாச்சு, இதுதான் நடக்கணும்னு எழுதியாச்சு. இப்ப யூதாஸ் வந்து எழுதி இருக்கிறபடி தேவனுடைய திட்டத்தை தானே பூமியில செயல்படுத்தினாரு. புரியுதுங்களா? தேவனுடைய வேலையை தான் அவர் செஞ்சார். தேவனுடைய இப்ப நம்ம இருக்கிறோம், நமக்குன்னு தேவன் ஒரு வேலையை கொடுத்திருக்காரு. அந்த வேலையை செஞ்சா நம் நல்லவர்களா கெட்டவர்களா? தேவனுடைய திட்டத்துல அவருடைய வேலை நமக்காக கொடுக்கப்பட்ட நம்முடைய வேலைகளை செஞ்சா நாம் தேவனுடைய பார்வையில எப்படிப்பட்டவங்க? அப்ப யூதாஸ் தேவன் என்ன அந்த வேலை வச்சிருக்காரோ, என்ன எழுதியிருக்கோ அதை தானே செஞ்சாரு, அதை தானே அவர் செஞ்சாரு. அப்ப எப்படி யூதாஸ் மட்டும் குற்றவாளி ஆயிட முடியும்? ஒரு கேள்வி. ஓகே வச்ச. இப்ப நான் அதெல்லாம் போகல. என்ன கொஸ்டின் வைக்கிறேன்னா, தேவனுடைய திட்டத்துல இப்படிதானே எழுதப்பட்டிருக்கு. எழுதப்பட்ட வேலையை தானே செஞ்சாரு இல்லைங்களா? அதுவும் பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் கவனிக்கலாம் சகோதர சகோதரிகள். நீங்க அங்க தனித்தனியா பேசிட்டு இருந்தீங்கன்னா இங்க இருந்து எல்லாமே வியூ கரெக்டா தெரியும். தேவனுடைய திட்டத்துல அவர் என்ன பண்ணிருக்கோ, என்ன எழுதியிருக்கோ அதை தான் செஞ்சார். ஆனா இது இன்னொரு கொடுமை என்னன்னா, அந்த மனுஷனுக்கு ஐயோ அவன் பிறவாதிருந்தால் நலமா. இது பயங்கரமான ஒரு வார்த்தை. இது சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. இது என்ன ரொம்ப கொடுமையா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர்த்துடைய பார்வை இப்படிதான் போயிருச்சு. யூதாஸ் நல்லது தானே செஞ்சிருக்காரு. அவர் காட்டி கொடுத்து இயேசு கிறிஸ்து மரிக்கலன்னா நமக்கு ஜீவன் கிடைச்சிருக்குமா? அந்த ஈடுபலியின் அந்த புண்ணியத்தை நம்ம ருசி பார்க்க முடியுமா? இப்ப இந்த கோணத்துல பார்த்தா யூதாஸ் நல்லது தானே செஞ்சிருக்காரு. உண்மையாலுமே இன்னைக்கு நிறைய பேர்த்துடைய மனநிலைமை இப்படித்தான் இருக்கு. இந்த கோணத்துல தான் நம்ம இன்னைக்கு பாடத்தை பார்க்க போறோம். யூதாஸ் செய்தது சரியா தவறா? இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, அந்த மனுஷனுக்கு ஐயோ, இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து வந்துச்சுன்னா இது சாதாரண வார்த்தை இல்ல. ஐயோ அப்படின்னா பெரிய அழிவு. அந்த மனுஷன் பிறவாதிருந்தானா நலமா இருக்கும்ட்டாரு. பேசாம பிறக்காம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அவன் அவ்வளவு பெரிய பாடுகள், அவ்வளவு பெரிய அழிவுக்குள்ள போக போறான் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார் இல்லைங்களா? இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, யூதாஸ யாரு அப்போஸ்தலரா தேர்ந்தெடுத்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வந்து தேர்ந்தெடுக்கிறார் இல்லைங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுக்கும் போதே யூதாஸ் இந்த வேலையை செய்வார்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லைங்களா? தெரியும். அப்ப அதுக்கு அடுத்தது இன்னும் 2 வசனம் வாசிக்க போறோம். அப்ப திருப்பி இதே ஒரு கேள்வி கேட்போம். ஆனா வசனமும் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம். ஆயிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வார்த்தை என்ன வந்துருச்சு? அவர் ஆதி முதலாக. அப்ப எப்பவே இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். யூதாஸ வந்து உள்ள கூப்பிடும் போதே அவருக்கு தெரியும் இல்லைங்களா? அப்படித்தானே? என்ன அப்படின்னு பாக்குமா, இன்னொரு வசனம் கவனிக்கணும். இந்த இடத்துல இருந்து நம்ம ரொம்ப துல்லியமா கவனிக்கணும். ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு அப்படின்னு இந்த இடத்துல ஒரு இன்ட்டு கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் இது என்ன கொடுக்கிறார், எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய மாமிசத்தை புசிக்கணும், என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லிட்டே வருவாரு. சொல்லிட்டு வரும்போது நிறைய பேருக்கு என்ன ஆயிரும், இது பெரிய டிஸ்டர்ப் ஆயிரும், போயிருவாங்க. கடைசியா வந்து இதுக்கே இப்படி கலங்கிட்டீங்கன்னா எப்படி, மனுஷகுமார் இன்னும் தான் வந்த இடத்துக்கே போகிறதெல்லாம் நீங்க கண்ணுல பார்க்க போறீங்க அப்படின்னு பேசிட்டே வருவாரு. பேசிட்டு வந்துட்டு அடுத்து இந்த வசனம் சொல்லுவாரு, நான் சொல்லிட்டே இருக்கிறேன் ஆகிலும் உங்களில். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றத சில பேர் என்ன பண்ணிருக்காங்க, நம்பல, என்னமோ ஒரு இதா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல சிலர்ன்றது யார சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனத்துடைய முடிவுல யார பர்டிகுலரா சொல்றாருன்னு வந்திருக்கு, யூதாச குறிச்சு பேசுறாரு அப்படின்னு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்தபடியால் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப யூதாச பர்டிகுலரா சொல்றாரு இந்த இடத்துல. அப்ப யூதாசுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றதெல்லாம் அவர் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. அவருடைய மனநிலைமை வேற எதையோ ஒண்ணு நோக்கி போயிட்டே இருந்திருக்கு இல்லைங்களா? இப்ப இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளாம் சொன்னோம் யூதாஸ் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கும் பொழுதே வந்து அவருக்கு இவர் தான் காட்டி கொடுப்பாருன்னு தெரியும் அப்படின்னு. ஆக்சுவலா அப்படி கிடையாது.
இயேசு கிறிஸ்து வந்து அவர் அழைக்கும் பொழுது 12 பேர்த்துல ஒருத்தர் காட்டி கொடுக்கறது வேணா அவர் திட்டத்துல தெரியுமா ஒழுங்கு, இன்னார் தான் காட்டி கொடுப்பார் அப்படின்னு தெரியாது. அப்ப பிரதர் இதுல ஆதி முதல் அறிந்தபடியால் இருக்கே, இந்த ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கணும்ல. ஆதி முதலாக அவர் அறிந்தபடி, அப்ப ஆதி முதல்னா என்ன? ஆரம்பத்துல இருந்தே, ஆரம்பம் முதலே தெரியும். அப்ப இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. இப்ப நமக்குள் யூதாஸ் அப்படின்னு இருக்கு, இங்க இருந்து நம்ம உள்ள போலாம். நாம் இந்த சத்தியத்தின் பேசிக் சப்ஜெக்ட்ல கேட்கும் போது நம்ம மனநிலைமை எப்படி இருந்துச்சு, மற்ற சகோதர சகோதரிகளை பார்க்கும்போது நமக்கு மனநிலைமை எப்படி இருந்துச்சு? ஒரு தேவ தூதர்களை பாக்குற மாதிரியே இருக்கும் இல்லைங்களா? நம்ம பேசிக் கேட்கும் பொழுது பயங்கரமா, அதாவது இந்த சத்தியத்துல ரொம்ப நம்ம டீப்பா கேட்கும் போது, ஆழ்ந்து போகும்போது ஒவ்வொரு சகோதரர் மேலேயும் ஒரு பெரிய ஒரு மரியாதை, அப்படியே ஒரு தூதர்களை பாக்குற ஒரு நிலைமையிலே இருக்கும். அடுத்தது வந்து பேப்டிஸ்டுக்குள்ள வருவோம். பேப்டிஸ்டுக்குள்ள வரும்பொழுது வந்து இங்க உட்காரும் போது எல்லா சகோதர சகோதரிகளும் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்? சரி, அதே வந்து ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் அப்படியே போகும்போது அப்படியே மறுபடியும் அந்த சகோதர சகோதரிகள் நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம ஆரம்பத்துல எப்படி ஒரு தூதர்களா பார்த்தோமே அப்படியே நம்மளுக்கு தெரியவார்களா, அல்லது நம்ம மனநிலைமை மாறி இருக்குமா? புரியுதுங்களா பாயிண்ட்? அப்போ யூதாஸ் வந்து இந்த சத்தியத்துக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு சீசனா அழைக்கும் பொழுது, அப்போஸ்தலா அழைக்கும் போது அவர் ரொம்ப அருமையான மனுஷன். அவர் இந்த மாதிரி எந்த ஒரு சிந்தனையிலுமே அவர் உள்ள வரல. அவர் சத்தியத்துல ஈர்க்கப்பட்டு, அதாவது யூதாஸ் அப்படின்றவர் ஆக்சுவலா அந்த யூதர்கள் வந்து ரோமர்களுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி, ஒரு தீவிரவாத அமைப்பு மாதிரி இருந்தது. அதுல அவங்க அப்பா அவரெல்லாம் இருந்தவங்க. எப்படியாவது அந்த ரோமர்கள் எல்லாம் அழிச்சிட்டு நம்ம யூதர்களை நம்மளே ஆளணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல இருந்தவங்க. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறேன்னு சொன்னவொன்னே இவருடைய மனநிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே இது பாப்பா யாருக்கு முடிவு வருது, நம்ம எதிர்க்கிற ரோமர்களுக்கெல்லாம் முடிவு வருதுன்னு அப்படின்னு அந்த மாதிரி அந்த டாக்டரின்ல ஈர்க்கப்பட்டு உண்மையாலுமே ஒரு நல்ல மனுஷனா தான் உள்ள வந்திருக்காரு. இவர் நல்ல திறமைசாலி, நல்ல நிர்வாக திறன் படைத்தவர், நல்ல படித்தவர், இவருக்கு நிறைய நாலேஜ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு குணலட்சணம் கூட தான் உள்ள வராது. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாட்கள் ஆக ஆக, ஏன்னா இவரு நல்லா படிச்சவர், இவரு நல்ல டேலண்ட் பர்சன் போது எப்பவுமே ரொம்ப திறமசாலியா தன்னை நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு மற்றவங்களை காலப்போக்கில் பார்க்க எப்படி தெரியும்? முட்டாள்களா தெரியும். அப்ப இயேசு கிறிஸ்துவ பார்க்க இவருடைய திறமை இவர் ஹைலைட் பண்ண இயேசு கிறிஸ்துவ பார்க்கும்பொழுது இவருக்கு எப்படி ஆயிடுச்சு? நம்மளை விட இவருக்கு என்னது அவ்வளவா திறமை இல்லை. இவர் என்ன எங்க போனாலும் இந்த 3 பேர்த்த ஒண்ணுமே படிக்காதவங்க, ஒண்ணுமே திறமை இல்லாதவங்க கூட்டிட்டு போறாரு, நான் எப்படியேப்பட்ட ஒரு ஆளா இருக்கேன். இப்படி எல்லாம் இவருக்குள்ள ஒரு சிந்தனை வந்துருச்சு. இப்போ ஆதி முதலே அறிந்திருக்கிறபடியால் அப்படின்ற அந்த வசனம் எதை குறிக்குதுன்னா, யூதாஸ் வரும்போது நல்லவராதான் வந்தாரு. அவர் மனசுக்குள்ள என்னைக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனை உதயமாச்சோ, அந்த ஆதி முதல, இந்த பிகினிங், அந்த ஸ்டார்டிங்ல இருந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு யூதாசுடைய மனநிலைமை எப்படி போயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதற்கு முன்பதாக யூதாசு தான் காட்டி கொடுக்க போறார் அப்படின்றது இயேசு கிறிஸ்துக்கு தெரியாது. மறுபடியும் நம்ம அந்த முதல்ல வசனத்தை வாசல்ல எபிரேயர் 10:7. எபிரேயர் 10:7 அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்ப இந்த இடத்துலயும் பாருங்க, இந்த வசனமும் என்ன சொல்லுதுன்னா, அவர் கான்சிகேட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது பண்ற டைம்ல அவர் சொல்ற விஷயம் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குல்ல, புஸ்தக சூழலில் அவருக்கு எல்லாமே என்ன எழுதியிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுதான் அவர் பண்றார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நம்ம மூத்த சகோதரர் அதுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார். ரீஃபரன்ஸ் 5085ல ஒரு ரொம்ப அருமையா இந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார். அதை கூட இப்போ மத்தியில பிரசன்ட் பண்றோம், வாசிக்கலாத வாசிங்ஸ்டர். யோர்தானின் நமது கர்த்தர் மரண பரியந்தம் தம்மை அர்ப்பணம் பண்ணினார். அதாவது அந்த 30 வயசுக்கு அப்புறம் அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறார்ல, அதுக்கப்புறம் மரண பரியந்தம் என்ன பண்றார் அப்படின்னா, தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். அதாவது அவர் ஞானஸ்தானம் முழுகுதல் பெற்றுக்கொண்டார். அவர் இது முதல் கொண்டு நான் என் சித்தம் செய்வது. இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் இப்ப பேப்டிசம் எப்ப எடுத்தனோ அது முதற்கொண்டு என்ன செய்யறேன்றாரு, என்னுடைய சித்தத்துக்கு இடமே இல்லை, கம்ப்ளீட்டா என்னுடைய சித்தத்தை பூரா என்ன பண்றேன் இப்ப அழிக்க போறேன். அழிச்சிட்டு இனிமேல் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய சித்தம் என்னவோ
அதை மாத்திரம் தான் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பிதாவே, உம்முடைய சித்தம் எதுவோ அதுவே என்னுடைய சித்தமாக இருக்கும். உங்களுடைய சித்தம் என்னவோ அதுதான் என்னுடைய சித்தம். எனக்குன்னு தனியா இந்த 30 ஆண்டு காலத்துல ஒருவேளை அவருக்குன்னு தனிப்பட்ட விதத்துல ஏதாவது ஒரு சித்தம் இருந்திருந்தா கூட இனிமேல் என்ன பண்ண போறேன்றாரு, முழுக்க முழுக்க அந்த சித்தத்தெல்லாம் ஒழிச்சிட்டு உங்களுடைய சித்தம் மாத்திரம், உங்க சித்தம் என்னவோ அதுதான் என்னுடைய சித்தம், உங்களுடைய சிந்தனை என்னவோ அதுதான் என்னுடைய சிந்தனை அப்படின்னு சொல்றார். வாசிக்கலாம். நான் செய்யும்படிக்கு நீர் விரும்பும் எதையும் நான் செய்திடுவேன். இதுலதான் பாயிண்ட் இருக்கு. நான் செய்யும்படிக்கு நீ விரும்பும் எதையும், எதுவா இருந்தாலும் சரி, அது நம்ம பின்னாடி படிக்க போற. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நமது கர்த்தர் இயேசு வெறுமனமே தம்முடைய ஜீவனை ஒப்புக்கொண்டார் என்று. அடுத்தது வாசிங்க. நாம் புரிந்து கொள்கிறது இல்லை. யெகோவா தேவன் மீதான அவரது அன்பும் யெகோவா தேவனிடத்திலான அவரது நம்பிக்கையும் மிகவும் அதிகமாய் இருந்தபடியால் மனுக்குலத்தின் ஆசீர்வாதத்திற்காக பிதாவின் திட்டத்தை நடந்தேறுவதில் நாம் என்ன விலை கொடுக்க வேண்டியதா இருப்பினும் அத்திட்டத்தை நடந்தேறுவதில் அவர் ஆவலாய் இருந்தார். அர்ப்பணிப்பின் போது அவரது வேத வாக்கிய வார்த்தைகளானது தெரிவிக்கின்றதா இருக்கின்றது. இந்த வற்புறுத்தலானது இப்போ அந்த வசனத்தை அந்த பிதாவே உம்முடைய சித்தம் செய்ய இதோ வருகிறேன் அப்படின்னு சொன்னார்ல, இந்த ஒரு வார்த்தையானதுடைய டெப்த், இந்த ஆழம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்றது சகோதரர் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காரு. வாசிங்க. அப்படி எந்த மட்டிலுமான தேவ சித்தத்தை உள்ளடக்கியது. புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிற புத்தக சுருளில் எழுதப்பட்டிருக்கும் அனைத்தையும் செய்யும்படிக்கு நான் ஆயத்தமாய் வருகிறேன் என்றார். என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புஸ்தக சுருளில் என்ன குறிச்சு என்ன எழுதி இருந்தாலும் சரி. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அவர் புஸ்தக சுருளில் எழுதி இருக்குன்னு தெரியும், ஆனா என்ன எழுதி இருக்குன்றத இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன இந்த நேரத்துல அவர் வந்து உடன்படிக்கை பண்ணும் பொழுது அவருக்கே முழுமையாக தெரியாது. ஆனா என்ன சொல்றாருன்னா, அது எதுவா இருந்தாலும் சரி, என்னுடைய ஜீவனை எப்படி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருந்தாலும் சரி, நீங்க என்ன எழுதி இருந்தாலும் சரி, முழுமையா என்ன பண்ணிடுறேன், அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இயேசு கிறிஸ்து வந்து அது வரைக்கும் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை வேறையா நினைக்கிறாரு அவரு. ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் எப்படி இருந்திருப்பார், ப்ராப்பரா தான் இருந்திருப்பாரு. இதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிதாவின் சித்தம் என்னவோ, அவரை குறிச்சு என்ன எழுதி இருக்கோ அதை தான் நீ செய்ய போறேன்னு சொல்லிட்டு பேப்டிஸை எடுத்த உடனே அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த புஸ்தக சூழலில் அவரை குறித்து என்ன எழுதி இருக்கு அப்படின்றத மெடிட் பண்றார் 40 நாட்கள். புரியுதுங்களா? அதுலதான் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறார். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி படிச்சோம்ல, அவரை காட்டி, அதாவது நீங்களும் உங்களிலும் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்று சொன்னார். அது எதனால சொன்னார்னா, தன்னை காட்டி கொடுப்பவன் ஆதி முதல் இன்னான் என்று அவர் அறிந்தபடியால். அப்போ அவருக்கு என்னைக்கு அந்த யூதாஸ்க்கு வந்து என்னைக்கு அந்த மனநிலைமை வந்துச்சோ அன்னைக்கே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா? என்ன பண்ணிருக்காரு? ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். புரியுதுங்களா? அதாவது யூதாஸ் ஏதோ அவரை ஒண்ணுமே இது பண்ணல, அவர் பாட்டுக்கு செஞ்சுட்ட. நம்ம முன்னாடி ஒரு கொஸ்டினை நியாயப்படுத்தணும்ல, தேவன் வந்து தேவனுடைய திட்டத்தை தானே அவர் செஞ்சார், அவர் மேல என்ன தப்பு இருக்குன்னு. இப்பதான் தப்பெல்லாம் நம்ம பார்க்க போறோம், என்ன தப்பு அப்படின்றது. இப்ப அவருக்குள்ள அந்த எண்ணங்கள் வந்த உடனே இயேசு கிறிஸ்து தெளிவா உங்களிலும் சிலர் விசுவாசியாதவர்கள் உண்டு அப்படின்றாரு. அப்பவே வந்து இவர் பேசுறது, இப்போ ஒரு சகோதரர் சொல்றது நம்ம எதுவுமே கேட்கறது இல்ல. ஒரு மீட்டிங் நடக்குது, அவர் சொல்றாரு, நான் பேசுறது சில பேர் கேட்கறதே இல்லப்பா அப்படின்னா, அவர் யார சொல்றாருன்னு தெரியுமா தெரியாதா? நம்மளுக்கு தெரியும். ஆனா யூதாசுடைய மனநிலைமையில இருக்கிற அந்த மாதிரி மனநிலைமையில நம்ம இருந்துட்டோமா, நம்மள சொன்னாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை கேர் பண்ணவே மாட்டோம், தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்ளவே முடியாது. முதல்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யூதாஸுக்கு வந்து ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். ஆரம்ப ஸ்டேஜ் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு யூதாஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வருது. ஆனா யூதாஸ் இந்த இடத்துல பெரிய ஒரு அலட்சியப்படுத்துறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 70-71 வசனங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 70 முதல் 71. இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்க 12 பேர்த்தை யார் தேர்ந்தெடுத்தது? நான் தானப்பா தேர்ந்தெடுத்தேன். நான் தேர்ந்தெடுக்குமோ இந்த சும்மா தேர்ந்தெடுத்துருவோம்? தேவனுடைய திட்டங்கள் இந்த பூமியில செய்யிருக்கு, சும்மா எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்துட முடியுமா? எல்லாம் பார்த்து பார்த்து தானே நான் தேர்ந்தெடுத்தேன், தேவன் எனக்கு வெளிப்படுத்தினவங்களதான் நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்க. உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான். உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா, இதோட அர்த்தம் என்னன்னா, நம்மள பிசாசா இருக்கிறான்னு போட்டிருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும் பொழுது
அவதூறு பேசுகிறவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அதாவது அப்ப அவர் என்ன சொன்னாலும் அதற்கு இவர் என்ன பண்ணிருக்காரு யூதாஸ்? மாறுபாடான அவதூறு பேசுறது, மத்தவங்கள்ட்ட அவதூறு பருப்புறது. இவர் என்னப்பா இவரை இப்படியே பேசிட்டு இருக்காரு, இவர் முதல்ல இந்த மாதிரி ஏதாவது பேசுவோம்ல, இந்த மாதிரி குணலட்சணம் நம்ம கிட்ட இருக்குதா இல்லையா? சில நேரங்கள்ல எல்லா நேரத்திலும் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா இருக்குதா இல்லையா? சில பேசும்போது இதை இவர் எப்பப்பா இதையே சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நமக்குள்ள யூதாஸ் இருக்கிறாரா இல்லையா? இப்படி இன்னைக்குள்ள யூதாஸ் தான் பார்க்க போறோம். ஆனா அந்த யூதாஸை பார்க்கும்போது இந்த யூதாஸ் நமக்குள்ள இருக்கிறாரான்னு செக் பண்ணிக்க போறோம், அவ்வளவுதான். அலட்சியப்படுத்துறது, பேச்சு அலட்சியப்படுத்துறது ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம எல்லாம் அப்படி அலட்சியம் எல்லாம் படுத்துறது இங்க எல்லாம் செவி கொடுக்கறோம்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு காலையில ஆராதனை எத்தனை மணிக்கு? 9:30 மணிக்கு. எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு? எத்தனை மணிக்கு நம்ம ஆராதனையை ஆரம்பிச்சு? கிட்டத்தட்ட 9:40 போயிடுச்சு, 9:45 வரைக்கும் போயிடுச்சு. இப்போ தேவன் நம்மளுக்கு அழைப்பு கொடுத்துட்டாரு 9:30 மணிக்குன்னு. இப்ப நம்ம அலட்சியப்படுத்தி இருக்குமா இல்லையா? இப்ப நமக்குள்ள யூதாஸ் இருக்கிறாரா இல்லையா? இவ்வளவுதான் சிம்பிள். இது புரியிருக்காக சொன்ன, யாரையும் குற்றப்படுத்திருக்காங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக தான். அப்போ இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்க யூதாஸ்னா வேற ஏதோ ஒன்னே ஒரு விஷயத்த காட்டி கொடுக்கறது, துரோகி, இதை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா யூதாஸுடைய மனநிலைமை எப்படி போயிட்டு இருக்கு? அவதூறு பேசக்கூடியது. அதாவது என்ன சொல்றாருன்னா, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான், அவதூறு பேசுகிறான், நான் பேசிருக்கல அவதூறு பேசுறான் அப்படின்னு சொல்லும் பொழுது இது யாருக்கு சொல்றாரு? அந்த இடத்துல யூதாஸ்க்கு சொல்றாரு. இப்ப யூதாஸ்க்கு அந்த இடத்துல புரிஞ்சிருக்குமா இல்லையா? இவர் என்னை தான் சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சிருக்குமா இல்லையா? ஆனா என்ன பண்ணிருக்காரு அந்த இடத்துல யூதாஸ்? அலட்சியப்படுத்தி இருக்காரு இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை, இல்லைங்களா? அடுத்த 71 சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத் 12 ஒருவனா இருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனா இருந்தபடியால் அவனை குறித்து இப்படி சொன்னார். இல்ல, இயேசு கிறிஸ்துவோடைய ரொம்ப ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பெயர் சொல்ல கிடையாது, மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி காட்டியும் கொடுக்கல. ஆனா அவருக்கு மட்டும், அந்த யூதாஸ்க்கு மட்டும் உணர்த்துற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறார் நிறைய இடத்துல. இப்ப இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அலட்சியப்படுத்துறாரு. அப்ப அந்த இடத்துல இவருக்கு இந்த மனநிலைமை எப்படி ஆகுதாம யூதாஸ்க்கு? இயேசு கிறிஸ்து இப்படி சொல்ல சொல்ல சொல்ல, என்ன இவர் எப்ப பாரு இப்படியே பேசிட்டு இருக்காரு, இவரு நான் இவ்வளவு பெரிய ஆளு, எப்படியாப்பட்ட டேலண்டான ஆளு, இவர் ஒண்ணுமே தெரியாதவரா பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருக்கு என்னன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை வருதாமா யூதாஸ்க்கு. இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒண்ணுமே தெரியாதவராட்ட பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க யூதாஸ். அப்படி ஆரம்பிக்க யூதாஸ்குள்ள என்ன ஆகுதுன்னா புகழ்ச்சி வருது, தன்னைத்தானே. இப்ப அந்த பேர்ல இருக்குல்ல, பேர்ல பார்த்தோம்ல புகழ்ச்சி, அந்த பேரு கடை, அந்த மாதிரி உண்மையாலுமே தன்னைத்தானே ஒரு மேட்டிமைக்குள்ள ஒரு புகழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு குணலட்சணம் ஏற்படுது. ஒருவேளை இந்த மாதிரி சகோதரர்கள் சொல்றது நமக்கு அலட்சியமாகவும் அவங்கள பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப கீழானவங்களாகவும் தெரிஞ்சா நமக்குள்ள இப்ப யாருடைய ஆவி செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதாசுடைய ஆவி செயல்பட்டு இருக்குன்ற நம்ம கிளியரா முடிவு பண்ணிக்கலாம். இது யாரும் நம்மளுக்கு யாரும் சொல்ல வேண்டியதே இல்லை. ஒருவேளை அந்த குணலட்சணங்களை எடுத்து காட்டும் போது எப்படி இருக்கும்னா பயங்கரமான கோபம் வரும். அடுத்த ஒரு காரியம் நடக்குது, யூதாஸ்க்கு இந்த இடத்துல ரொம்ப கோபம் வந்துருச்சாமா. வாசிக்கலாம், யோவான் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். இந்த 6 நாளைக்கு முன்னன்ற வார்த்தையை மனசு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு இடத்துல இன்னொரு கொஸ்டின் வரும், அப்ப நான் சொல்றத அது என்னன்னு சொல்ல அதே ஒரு கொஸ்டினா எழுப்ப போறேன். இப்ப 6 நாளைக்கு பஸ்கா வர்றதுக்கு 6 நாளைக்கு முன்னாடினா இது எத்தனாம் தேதி? அப்போ எத்தனாம் தேதி? பஸ்காக்கு 6 நாளைக்கு முன்னாடி எத்தனாம் தேதி? நீசான் மாதம் 8ஆம் தேதி. 8ஆம் தேதி எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெத்தானியாவுக்கு போறாரு. அங்க சில சம்பவங்கள் நடக்குது, வாசிங்க. அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசரும் அவருடைய கூட பந்தி இருந்தவர்கள் ஒருவனாய் இருந்தான். அப்படி 3 வசனங்களை வாசிங்க. 3ஆவது வசனத்தை. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அப்ப மரியாள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விலையேற பெற்ற களங்கமில்லாத நல தைலம் என்ற ஒரு விலையேற பெற்ற ஒரு தைலத்தை கொண்டு வந்து உடைச்சு என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவ அபிஷேகம் பண்ற மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப யூதாஸுக்கு பயங்கரமான கோபம் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன இவரு ஏழைகள் மீது அன்பு இருக்கின்றாரு, பெரிய நான் தேவனுடைய குமாரன் சொல்றாரு. ஆனா இப்படி அவரை வேஸ்ட் பண்ணி அவர் அந்த அம்மா ஊத்திட்டு இருக்கு.
இதைய கூட கேட்க முடியலையே அவர்னால. அப்ப இவருக்குள்ள என்ன இருக்கு? இப்ப யூதாசுடைய மனநிலைமை நான் சொல்லிட்டு இருக்கேன். இயேசு கிறிஸ்துக்குள்ள பெருமை மேட்டிமை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை யூதாஸ்குள்ள வருது. அப்ப இவர் சொல்றார், யூதாஸ் பேசுறார், வாசிக்கலாம். அதுல 4 மற்றும் 5 வசனங்கள். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றார். இப்ப இயேசு கிறிஸ்து மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. எவ்வளவு ஏழைகள் உங்க கண்ணு முன்னாடி இருக்காங்க, நீங்க ஏழைகளுக்கு நிறைய பண்றேன்னு சொல்றீங்கல்ல, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக அதை வேஸ்ட் பண்றீங்கல்ல, ஏன் அதை விற்றிருந்தா 300 காசு வந்திருக்கோ, அது எத்தனை 300 பேத்துக்கு கொடுத்துருக்கலாம்ல. அப்ப உங்ககிட்ட அன்பு இருக்குதா? நீங்க அன்பை பத்தி தானே போதிக்கிறீங்க. இது அன்பான இந்த இந்த இதுக்குள்ள அதெல்லாம் அடங்கி இருக்கு யூதாசுடைய மனநிலைமையில. அன்பை பத்தி இவ்வளவு பெருசா பேசுறீங்களே. இந்த அன்பு இருந்திருந்தா இன்னாரு இதை அந்த அம்மா அதை உடைச்சு ஊத்தும் போது என்ன சொல்லியிருக்கணும்? ஐயோ வேண்டாம், வேஸ்ட் பண்ணாத, இதை வித்து ஏழைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? சைலண்டா உட்கார்ந்து இருக்கீங்க. அப்ப உங்களுக்குள்ள சுயநலம் இருக்குதானே? இப்ப யூதாசுடைய மனநிலைமை இப்படி இல்லைங்களா? அப்பதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோவான்ல 6வது வசனத்துல யோவான் பின்னாட்கள்ல ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாரு, வாசிக்கலாம். இவர் என்ன மனநிலைமையில், அதாவது இவர் சொல்ற மனநிலைமை என்னன்னா, அந்த 300 பணம் அப்படின்றது அந்த தைலத்துடைய வேல்யூ 1 வருஷத்துடைய அந்த அம்மாவுடைய 1 வருஷம் சம்பாத்தியம் முழுவதையும் கொண்டு வந்து அர்ப்பணிக்கிறாங்க இயேசு கிறிஸ்துக்காக. நமக்குள்ள இப்படி ஒரு மனநிலைமை இருக்குமா? 1 வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறோம், திடீர்னு ஒரு சகோதரனுக்கு எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டல் தேவைகள் வருது, 1 வருஷத்துக்கு உண்டானது அப்படி நம்ம சம்பாரிச்சு வச்சு நம்ம தேவைக்கு உண்டானதெல்லாம் கொண்டு வந்து நம்ம கொடுக்க முடியுமா? ரொம்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தான், யாருமே அதை நம்ம செய்ய முடியாது. ஆனா அந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்பை அந்த இடத்துல அவங்க பண்ணியிருக்காங்க. இதை இவர் என்ன பண்றாருன்னா குற்றப்படுத்துறாரு, கொச்சைப்படுத்துறாரு யூதாஸ். ஏன்னா தன்னுடைய சுயத்துக்காக. இவர் எதற்காக சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது யோவான் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனாய் இருந்தபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனபடியினாலும் இப்படி சொன்னார். இதே வசனம் ASV படிக்கலாம், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்சஸ்ல வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏழைகள் மீதுள்ள அக்கறையால் அல்ல, அவன் திருடனாக இருந்தால்தான் அப்படி சொன்னான். பணப்பெட்டி அவனிடம் இருந்ததால் அதில் போடப்பட்ட பணத்தை திருடுவது அவனுடைய வழக்கமாக இருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்காக கொண்டு வந்து கொடுத்து என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு? இவருக்குன்னு ஒரு பகுதியை எடுத்து எடுத்து வச்சுட்டு இருந்திருக்காரு. இப்ப அதை வித்து இருந்தா அந்த பணம் பூரா யார் கையில வந்திருக்கோம்? யூதாஸ் கையில வந்திருந்தா அதுல இருந்து ஒரு பகுதியை என்ன பண்ணிருப்பாருன்னா தனக்குன்னு எடுத்து வச்சிருப்பாரு. இப்படி எந்த ஒரு வாய்ப்புக்கும் இல்லாம பண்ணிட்டாரே இவரு அப்படின்னு இயேசு கிறிஸ்து மேல இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா இவருக்கு கோபம் வருது யூதாஸ்க்கு. ஏன்னா சில நேரங்கள்ல நமக்கும் அப்படிதான், சில நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் நன்மையா தீமையா நம்மளே நிதானிச்சிருக்க மாட்டோம். ஆனா அதை செய்ய விடல அப்படின்றதுனால என்ன ஆகணும்? ஆட்டோமேட்டிக்கா யார் செய்யவில்லையோ அவங்க மேல என்ன வரும்? பயங்கரமான எரிச்சல், கோபம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இல்லைங்களா? அப்ப இப்ப இந்த மாதிரி அவருக்குள்ள கொஞ்சம் ரேஸ் ஆகுது, டெமிட் ஆகுது. அடுத்தது அப்படியே 7-8 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8. அப்பொழுது இயேசு, இவளை விட்டு விடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். என்ன சொல்றாருன்னா, இதுல இவளை விட்டு விடு அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலா இந்த சகோதரிய, இந்த ஸ்திரீய நீ புண்படுத்தாத. அவங்க செய்யறது நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க, என்னை அடக்கம் பண்ணுவதற்காக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது செய்யறது பயங்கரமான ஒரு விலையேற பெற்ற காரியமா இருக்கு. அவங்க செய்யக்கூடியவங்களை நீ புண்படுத்தாத அப்படின்னு சொன்னோட இது என்ன போச்சுன்னா யூதாஸுக்கு பயங்கரமா, அதாவது அவர் நோஸ்கட் மாதிரி அவர் உணர்ந்துட்டார். என்னையே இதுல பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம அடுத்த அதிகாரங்கள்ல போய் பார்க்கும் பொழுது, மத்தேயு லூக்காலெல்லாம் பார்க்கும் பொழுது இவர் மாத்திரம் சொல்ல சீசர்களும் சேர்ந்து சொன்ன மாதிரி இருக்கும். ஆனா உண்மையாலுமே இவர் தான் சொல்லியிருக்காரு. சொல்லி சீசர்கள் எல்லாம் தன் பக்கம் திசை திருப்பிட்டாரு. ஆமா, எல்லாத்துக்கும் ஆமா இப்படி பண்ணிருக்கலாமே, இந்த அம்மா வேஸ்ட் தானே பண்ணுது அப்படின்ற மாதிரி மத்த சீசர்களுடைய மனநிலைமையும் கொண்டு போயிட்டாரு. இப்ப எல்லாத்துடைய சப்போர்ட் யாருக்கு இருக்கு?
யூதாஸுக்கு இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் இப்படி சொல்லிட்டாரு. சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த விஷயம் அப்படியே போயிடுச்சு. அது அவங்க மத்தியில இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய நோஸ் கட் மாதிரி ஆயிடுச்சு. இந்த கோபம் உச்சத்துக்கு போய் இதற்கு மேல் இந்த ஆளை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ற அதாவது இப்படி எல்லாம் நீங்க சொல்றதுனால கோச்சுக்க வேண்டாம். ஆக்சுவலா யூதாஸுடைய மனநிலைமை அவ்வளவு உக்கிரமா போயிருக்கு. இனிமேல் இவரை நம்ம சும்மாவே விடக்கூடாது. ஏன்னா இவரை நம்ம எவ்வளவு நம்பிட்டு இருந்தோம், என்னுடைய தகுதிக்கு என்னுடைய ரேஞ்சுக்கு என்னை மதிச்சு எப்படி நடந்திருக்கணும், நான் சொல்றதெல்லாம் கேட்டு நடந்திருக்கணும். ஆனா இவருக்கு ஒண்ணு தெரியாதனால, என்ன செய்யறாருன்னு தெரியாதனால, நான் சொல்றத புரிஞ்சுக்கவே இல்லை. இவரை இதற்கு மேல நம்ம வளர விடக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனை ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு. அந்த சிந்தனை அவருக்குள்ள தோணும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். லூக்கா 23:3 லூக்கா 22:3 அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். இப்ப கொஞ்சம் இடம் கொடுத்துட்டாரு. என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் கெட்ட சிந்தனை வந்துச்சு. உடனே நம்ம ஆதியாகமத்துல ஒரு வசனம் காயினை குறிச்சு படிக்கிறோம்ல. தேவன் சொல்றாரா, காயினே உன் முகைய வேறுபட்டிருக்கு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசப்படியில் படுத்திருக்கும். அப்படின்னு அர்த்தம் என்ன? பாவம் உன் வாசப்படியில் படுத்திருக்குன்னா ஒரு தீமையான கொஞ்சம் சிந்தனை நம்ம ஆட்டுக்குள்ள கொஞ்சம் இப்படி ஓபன் பண்ண என்ன ஆகும்? ரெடியா வாசப்படியில படுத்திருக்குமாமோ உள்ள நுழைஞ்சிருமாம். இப்ப சாத்தான் இப்படிதான் யூதாசுக்குள்ள நல்ல இடம் குடிச்சு ஆக்கிரமிச்சுட்டான் கடைசியில ஒரு கட்டத்துல. இப்ப பாத்தீங்கன்னா நமக்குள் யூதாஸ் என்று பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒரு வசனம் கோட் பண்ணிருக்கேன்னா, யூதாஸ் திருடனானபடினால் அப்படி செய்தான் அப்படின்னு வந்திருக்கு. நம்மள்ட்ட அந்த பழக்கம் இருக்கா? திருடுற பழக்கம் ஏன்னா நமக்குள் யூதாஸ்னா இப்படி ஒரு குணலட்சம் நம்ம திருடுறோமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கணும்ல. நீங்க தான் கேட்கணும், பிரதர் அப்ப நம்ம என்ன திருடர்களா அப்படின்னு கேட்கணும். என்னங்க திருடுறோமா? யார் டைம் திருடுறோம்? தேவனோட பாயிண்ட் என்னன்னா 9 மணிக்கு ஆராதனை, 9:30 ஆராதனைன்னா 9:30 மணிக்கு வந்தோமா, அரை மணி நேரத்தை என்ன பண்ணிட்டோம்? திருடிட்டோம். உண்மையாக ஒரு சகோதரர் ஏதோ ஒரு தேவனுடைய வேலையை செய்யணும், நம்முடைய சுயநலத்துக்காக அவரை போக விடாம அந்த டைம் நம்ம நிக்க வச்சு ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கோன்னு வச்சுக்குவேன், என்ன பண்றோம்? ஒரு சகோதரனுக்கு நல்ல தாளந்து இருக்கு, அந்த தாளந்தை நமக்காக யூஸ் பண்ணிக்கிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்ப யூதாஸ் நமக்குள்ள இருக்கிறாரு. இதெல்லாம் செஞ்சா சரிங்களா? அப்ப நம்ம திருடினோட வேற மாதிரி திங்கிங் போயிட வேண்டாம். அப்ப இந்த மாதிரி காரியங்கள் யூதாஸ்குள்ள இருந்திருக்கு. தனக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, தனக்காக திருடக்கூடிய ஒரு விஷயங்கள் நடந்துட்டே இருந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் நமக்குள்ள வருதா? சுயநலத்துக்காக நாம் ஏதாவது செஞ்சுட்டு இருக்குமா அப்படின்றத நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா சிந்திச்சு பார்க்கணும். திருடன் அப்படின்ன உடனே நான் எனக்கு அந்த சின்ன வயசுல இருந்து அந்த பழக்கமே இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. திருடுறதுன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய ரீதியில எதை திருடிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இவருக்குள் சாத்தான் புகுந்த உடனே அடுத்த காரியம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். மத்திய 26 14 மற்றும் 15 வசனங்கள். மத்தேயு 26 14 முதல் 15. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார். இப்ப உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின், நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின். இப்ப யூதாஸ் யார் கூட இருந்தாரு? 12 பேத்துக்குள்ள இவரு ஒருத்தரா இருக்காரு. இவருடைய நோக்கங்கள் என்ன? இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறது தானே. இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறவருக்கு இங்க ஒரு குரூப் இயேசு கிறிஸ்துவ கொள்றதுக்கு திட்டம் போடுறாங்க. அந்த திட்டம் எப்படி தெரியும்? ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இயேசு கிறிஸ்து கூட இருக்க மத்த அப்போஸ்தலர்களுக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவ இவங்களுக்கு பிடிக்காதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவ பிடிக்காது. ஏன்னா அவங்களுடைய கருத்துக்களுக்கு இவர் உடன்படுறது இல்லை, அதனால அவங்கள பிடிக்காது. இவர் பிடிக்காதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்துவ இவங்க கொலை பண்றதுக்கு திட்டம் போடுறாங்கன்றது யூதாஸுக்கு எப்படி தெரியும்? என்ன நடந்திருக்கும் அப்போ? ஏன்னா இவர் இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார். யார் பேசுறத? இவர் இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறவருக்கு அங்க ஒரு இப்ப பக்கத்திலேயே வச்சு பேச போறாங்க, திட்டம் போடுறாங்களா? அவங்க ஒரு பக்கம், எங்கேயோ ஒரு பக்கம் மறைமுகமா இந்த மாதிரி கிரிமினலா திட்டம் போடுறவங்க எல்லாம் எல்லாம் ஓப்பனா போடுவாங்களா? ரகசியமா போடுவாங்க. விஷயம் யாருக்குமே லீக் ஆக கூடாது அப்படின்னு திட்டம் போடுவாங்க.
ஏன்னா இயேசு கிறிஸ்துவ கொலை செய்ய திட்டம் போடும் போது அவங்க வந்து ஜனங்களுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, அவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் அவங்க கேர்ஃபுல்லா இருக்காங்க. அப்படி இருக்கவங்க வந்து எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி பண்ணுவாங்களா? அப்போ யூதாஸ்க்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? ஒரு கேள்வி இருக்குல்ல. இவர் போய் உடனே அவங்க நான் காட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, ஓகே, அவ்வளவுதான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா இது எப்படி தெரியும், அதை யோசிச்சு பார்க்கணும்ல. அப்பதானே நமக்குள்ள யூதாஸ் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியும். சரி, சரி, ஓகே. சகோதரி ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா பிராக்டிக்கலா சொல்றேன். நமக்கு ஒரு சகோதரியோ பிடிக்கல, உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது, பிடிக்கல, ஒரு மனதை இது புரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். அதே சகோதரியோ இன்னொரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ பிடிக்கல. இப்ப நம்ம லிங்க் யாருக்கிட்ட அதிகமா இருக்கும்? ஆனா இந்த சகோதரன் கூட பேசிட்டு தான் இருப்போம். இப்ப என்னன்னா, பிடிக்காதவங்கள்ட்ட என்ன இருக்கும், டச் அதிகமா. இவங்க செய்யற என்ன தவறு செய்யறாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து பரிமாறிக்கிட்டே இருக்கிறது. இது நமக்குள் இருக்குதா இல்லையா? இந்த மாதிரி ஒரு சம்பவம் எல்லா கொஸ்டின் தான். இருந்ததுன்னா நமக்குள் யூதாஸ் இருக்கிறார்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா இல்ல, ஓகே, ரொம்ப சந்தோஷம். அப்ப யூதாஸ்க்கு என்ன இருந்திருக்குன்னா, பரிசேயர் சதுசேயருக்குள்ள ஒரு லிங்க் இருந்துட்டே இருந்திருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து பண்றது இவருக்கும் இப்ப பிடிக்கிறது இல்ல, அவங்களுக்கும் என்ன பண்றதுல பிடிக்கிறது இல்ல. இப்ப நேரம் அவங்கள்ட்ட போய் இவர் செய்யறது இல்ல, ஆமா எனக்கும் பிடிக்கல, அவர் செய்யறதே சரியில்லைதா, நான் அவர் கூடயே இருந்தாலும் ரொம்ப சரியில்லை, அவர் மோசமா நடந்துக்கிறாரு, இப்படி எல்லாம் வார்த்தை வரும்ல. இந்த ஒரு காரியத்தை யூதாசும் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, கூடையே இருந்து பண்ணிட்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூடையே இருந்து பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்ப அவங்க திட்டங்கள் என்னென்ன பண்ணு, ஏன்னா இவரும் போய் எனக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப அவங்க திட்டம் யாருக்கும் தெரியும். இவங்க எல்லாம் கூட்டுத்தானே, இப்ப எல்லாமே கூட்டு களவாணிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல நம்மளுடைய பாஷையில, அதுவாயிட்டாங்க. ஆயிட்டு எல்லாம் பிளான் பண்றதெல்லாம் யாருக்கு தெரியும்னா, இயேசு கிறிஸ்துவை பத்தி அவங்க என்னென்ன சொல்றாங்கன்னு யூதாஸ் ப்ராப்பரா தெரியும். இங்க இருக்கிறது எதுக்குன்னா, அடுத்த பிளானிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு அடுத்தடுத்த வசனங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். இவரு இங்க இயேசு கிறிஸ்து கூட இப்ப இருக்கிறத இவர் அடுத்தடுத்து இயேசு கிறிஸ்து என்னென்ன பிளான் பண்றாரு இதை அவங்கள்ட்ட தெரிவிக்கலாம் அப்படின்றது இருந்துட்டே இருக்கிறார். ஆனா இவர் உண்மையாலுமே இயேசு கிறிஸ்துவை இப்ப பின்பற்றி அவர் கூட நடக்கணும்ன்ற எண்ணம் இல்ல, அவருக்கு முழுமையா போயிருச்சு. ஏன்னா முழுமையா என்ன ஆயிடுச்சு, சாத்தான் யூதாஸ்குள் புகுந்த உடனே என்ன ஆயிருக்குன்னா டோட்டலாவே அழிச்சிருவான் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆயிருது. அடுத்ததா பாத்தீங்கன்னா சில சம்பவங்கள் அப்படியே நடந்துட்டே வருது. வாசிக்கலாம். மத்தேயு 26 அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். மத்தேயு 26 அதிகாரம் 1 முதல் 2. இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். இப்ப என்ன சொல்லிடுறாருன்னா, அவருடைய கடைசி தருவாய் சொல்லிடுறாரு. நான் அடுத்தது எனக்கு என்ன நிகழ போகுதுன்னு நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்கள், ஏன்னா சீசர்கள் அந்த நேரத்துல பெரிய அதிர்ச்சி ஆயிடக்கூடாது. ஏன்னா எதுவுமே ஒரு விஷயம் சடனா நடந்துச்சுன்னா என்ன ஆயிருன்னா, நம்ம என்ன பண்றோம் நமக்கே புரியாம போயிட்டு தெரியாது, ஏதாவது தவறா செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆனா அதுவே ஒரு விஷயம் முன்கூட்டியே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அது நடக்கும்போது கொஞ்சம் பொறுமையா டீல் பண்ணுவோம். அந்த ஒரு காரணத்துக்காக என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காரியங்கள் எல்லாம் சொல்றாரு. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா வரும் என்று அறிவீர்கள் சொல்லியிருக்குல்ல. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் நான் ஒரு கொஸ்டின் வைக்கணும்னு முதல்லயே சொல்லிருந்தேன். இதுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவம் என்னன்னா, இந்த வசனத்துக்கு அப்புறம் நடக்கிற சம்பவம் என்னன்னா, இப்ப முன்னாடி பார்த்தோம்ல, மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போய் ஒரு பந்தி இருக்கிறாருல, அதேதான் இதுக்கு பின்னாடி நீங்க மத்தியில வீட்டுல போய் எடுத்து படிச்சு பாருங்க. 26 அதிகாரத்துல அந்த யோவான்ல மார்த்தாள் மரியாள் வீட்டுல நடக்கிற சம்பவம் தான் இங்கேயும் நடக்கும். அதை தான் இங்கேயும் குறிப்பிட்டு இருக்கு. ஆனா என்ன கேள்வினா, அங்க 6 நாளைக்கு முன்புன்னு வந்துருச்சு, இங்க 2 நாள் போட்டிருக்கு. இதை உங்களுடைய ஆராய்ச்சிக்கு விட்டுறேன். அதை குறிச்சு நம்ம இப்ப ஆராய்ச்சி பண்றது, நீங்க போய் பைபிளை படிச்சு பாருங்க, 2ஐயும் படிச்சு பாருங்க, ஏன் அப்படி வந்திருக்குன்னு முடிஞ்ச ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த பாடத்துல தேவை என்ன, இந்த வசனங்கள்ல தேவை என்ன அப்படின்னும் பொழுது, மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்ன்றத கிளியரா இவங்கள்ட்ட சொல்லிடுறாரு. சொல்லி முடிச்சுட்டு அந்த கண்டிஷன் வருது, அதான் அந்த நினைவு கூறுதல், அந்த ராபோஜனத்தை அனுசரிக்கிற டைம் வரும்பொழுது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தது யார் பெரியவன் அப்படின்ற இவங்களுக்குள்ள ஒரு பலத்த போட்டி வருது. அந்த போட்டியை பார்த்துட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த கால்களை கழுவுற ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுவார்.
வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 9 முதல் 10ஆம் வசனம். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றார். இப்ப எதுக்கு பேதுரு இப்படி சொல்றாரு? அவர் முதல்ல, ஆண்டவரே நீங்க என் காலெல்லாம் கழுவ கூடாதுன்றவாரு. அப்படி சொன்னவன ஆண்டவர் என்ன சொல்வாருன்னா, உன் காலை நான் கழுவலைன்னா உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றவாரு. அப்படி சொன்னவன ஆண்டவரே, அப்படின்னா நீங்க கால்கள் மாத்திரமல்ல, உடம்பு முழு தலையிலிருந்து கால் வரைக்குமே கழுவிடுங்க அப்படின்வாரு. வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறார். நீங்க ஆல்ரெடி நல்லா, உங்க மனசு எப்படி இருக்குது? ஓரளவுக்கு சுத்தமாயிருச்சு, நீங்க சுத்தமா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆகிலும் எல்லோரும் அல்ல அப்படின்னு யார சொல்றாரு இந்த இடத்துல? எல்லாருமே சுத்தம் கிடையாதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே யூதாசுக்கு இந்த வார்த்தை உள்ள போயிருக்குமா, குத்தி இருக்குமா, குத்தி இருக்காதா? அப்ப இந்த இடத்துலயும் அவர் என்ன பண்றாரு? ஆமா, இவர் பெரியவர், எப்ப பாரு தத்துவத்தை பேசிட்டு இருக்கார் அப்படின்ற அந்த அலட்சிய போக்கு இல்லைங்களா? எப்பவுமே அந்த அந்த மனநிலைமையில அந்த ஆவி இருக்கவங்க அப்படித்தான் நினைப்பாங்க. எதையும் அதை நம்ம தவறு செய்யறோன்றத உணரவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். நானா இருந்தாலும் எனக்கும் அப்படித்தான் இருக்கும், நான் ஒருவேளை அந்த கேரக்டரா இருந்தா. அப்ப யூதாஸ் அதையும் அசட்டை பண்ணிட்டு போறார். அடுத்ததா மத்தேயு 26ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 22 முதல் 22 முடியும். இப்ப என்ன நடக்குதுன்னா, சம்பவம் இது வரைக்கும் யாரையோ ஒருத்தர் சொல்ற மாதிரியே சொல்லிட்டு இருப்பார். அவர் அலட்சியப்படுத்திட்டே இருக்காரு, புரிஞ்சுக்கவே இல்லை. புரியும், ஆனா அதை கேர் பண்ணிக்கல. அசட்டை, அலட்சியன்றதை விட அசட்டை செய்யறது. இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைக்கு செவிக்கு சாதிக்காம அசட்டை பண்ணிட்டே இருக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்க தோணும். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று. இப்பதான் இவ்வளவு நேரம் அப்படியே ஆகிலும் எல்லாரும் சுத்தம் இல்லைன்னு இல்லைங்களா? நீங்க எல்லாரும் விசுவாசிக்கல, அப்படி ஆகிலும் சில பேர் விசுவாசிக்கல அப்படின்னு எங்கேயோ யாரோ ஒருத்தர் சொல்ற மாதிரி சொல்லிட்டே வந்தவரு இப்ப பர்டிகுலரா என்ன சொல்றாருன்னா, உங்களில். அப்ப எங்க கொண்டு வந்துட்டாரு? 12 பேத்துல ஒருத்தர், அப்போஸ்தலர்கள் ஒருத்தர் ஈஸியா கொண்டு வந்துட்டார். இப்ப நேருக்கு நேர் தாக்குற மாதிரி இருக்குல்ல, நேருக்கு நேர் தாக்குற மாதிரின்றதை விட நேருக்கு நீ தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா இல்லையா? இப்பவாது யூதாஸ் என்ன பண்ணிருக்கணும்? ஓ, தெளிவா நம்மளதான் பாயிண்ட் பண்ணி அடிக்கிறார், நம்ம செய்யறது பெரிய தப்பு அப்படின்னு உணர்ந்திருக்கணுமா இல்லையா? உணர்ந்திருக்கணும். ஆனா என்ன நடக்குது வாசிங்க. மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கம் அடைந்தார். இப்ப எல்லாத்துக்கும் பெரிய கவலை வந்துருச்சு. இவ்வளவு நாள் எப்படி சொல்லிட்டு இருந்தாரு? சில பேர், ஒரு சிலர் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப உங்களில் ஒருவன் மத்த எல்லா சீசர்களும் அப்போஸ்தலர்களுக்கும் பெரிய மனக்கலக்கம் வந்துருச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லி, இது என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு, ஆண்டவரே நானும் கேக்குறாங்க. அப்படின்னா அதோடைய அர்த்தம் எப்படி போட்டிருக்காருன்னா, சகோதரர், ஆண்டவரே அந்த ஆளு நான் இல்ல, அந்த கேரக்டர் நான் கிடையாது தானே அப்படின்னு நாங்க தங்களை ப்ரூவ் பண்ணிக்கிற ஒரு கண்ணோட்டத்துல கேட்கிறாங்க. ஆண்டவரே நானோ என்று கேட்க தொடங்கினார்கள். அப்பொழுது யூதாசும் போய், ஆண்டவரே நானோன்னு கேட்கிறாரு. இதற்கு மேல நேரடியா சொல்ல முடியுமா? நீ சொல்ற மாதிரிதான், நீதாப்பா அப்படின்ட்டார். நீதான் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார். இப்ப இந்த இடத்துல எதற்காக அது இயேசு கிறிஸ்து இவ்வளோ நாள் பாருங்க, நல்லா கவனிச்சுக்கணும். ஏதோ யூதாஸ் சடன்னா ஒரு ஏதோ காட்டி கொடுத்துட்டாருன்னு நடத்திக்க முடியாது. ஆனா அவர் காட்டி கொடுக்கிற அந்த பாவத்துல இருந்து இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, அந்த மனுஷனுக்கு ஐயோ அவன் பிறவாதிருந்தால் நலமா இருக்குன்னு சொன்னாரு. அதற்காக இயேசு கிறிஸ்து எவ்வளவு போராடி இருக்காரு பாருங்க. அதுக்குள்ள போய் வீழ்ந்துடக்கூடாதுன்றக்காக வேண்டிய யூதாஸ், உன்னதான் சொல்ற, தப்பிச்சிரு, சீக்கிரம் மனமாறு, எவ்வளவு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காருன்னா. அதான் இந்த மாதிரி யூதாஸுடைய கேரக்டர் இருக்கும்போது நமக்கும் அதே மாதிரிதாங்க. தேவன் ஒரு சகோதரர் மூலயமா, ஒரு பாடத்தின் மூலயமாவோ, வசனங்கள் மூலியமாவோ, ஏதோ ஒண்ணு மூலியமா எச்சரிப்பு கொடுத்துட்டே இருப்பாரு. ஆனா யூதாஸுடைய மனநிலைமை என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, அசட்டை பண்ணிட்டே இருக்கும். ஒருவேளை நம்மளும் அந்த அசட்டை பண்ணிக்கூடியவர்களா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள இப்ப யார் முழுமையா நம்மளை ஆக்கிரமிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதாஸின் ஆவி. யூதாஸ்குள்ள எந்த ஆவி இருந்தது? சாத்தானுடைய ஆவி. சிம்பிள், அவ்வளவுதான். அப்ப ஃபைனலா என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து? ஓப்பனாவே நீதான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம மூத்த சகோதரர் ரீபிரின்ஸ்ல எதற்காக இயேசு கிறிஸ்து இப்படி ஓப்பனா சொல்றாரு இந்த இடத்துல மட்டும் அப்படின் போது வாசிக்கலாம். ரீபிரின்ஸ் 5541.
யூதாசை திகைக்க பண்ணத்தக்கதாக, அவரை சிந்தித்து பார்க்க வைக்கத்தக்கதாக, அவருக்கு கடைசி கண்டனமாக காணப்படுவதற்கென இயேசு இவ்வார்த்தைகளை கூறினார். இப்ப பாத்தீங்கன்னா யூதாசை திகைக்க பண்ணத்தக்கதாக, சடனா நீதான் அப்படின்ட்டா, நீதான் இந்த தப்பு பண்ணிருக்கப்பா அப்படின்னு திடீர்னு நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஓப்பனா நம்மள சொல்லும் போது நம்ம மனநிலைமை, நம்ம முகமெல்லாம் மாறும் தெரியுங்களா? அப்படி முகமே அப்படி வெறிச்சிரும், இறுகிரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆகி மனநிலைமே ஒரு மாதிரி ஆயிரும். அப்படியாவது ஐயோ ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், ஆமா எனக்குள்ள அந்த சிந்தனை இருந்துச்சு, பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்றத என்ன பண்ணிருப்பாரு? என்ன பண்ணிருப்பாரு? என்ன பண்ணிருப்பாரு? நான் ஒண்ணு, அதாவது கொஸ்டின், ஒருவேளை இந்த இடத்துல யூதாஸ் ஆண்டவரே ஆமா எனக்குள்ள இத்தனை நாள் இப்படி வாழ்ந்துட்டேன், இனி நான் அப்படி வாழக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்கன்னு இருந்தா என்ன பண்ணிருப்பார்? அப்ப தேவனுடைய திட்டம் அப்படி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. தேவனுடைய யாரு இருக்கிறாங்களோ தேவனுடைய திட்டம் நடந்துட்டே இருக்கு. உதாரணத்துக்கு மோசே இல்லைன்னா யோசுவா வச்சு தேவனுடைய திட்டத்தை கொண்டு போயிடுவார். புரியுதுங்களா? ஆனா இந்த இடத்துல ஒரு மனுஷன் காட்டி கொடுக்கணும், 12 பேத்துல ஒருத்தர் காட்டி கொடுக்கணும், எல்லாம் மாற்றம் கிடையாது. அது பின்னாடி பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல யூதாஸ்கே ஒரு திகைப்பை உண்டு பண்றதுக்கு கடைசி கண்டனமா சொல்றாராமா. கடைசியா சொல்றேன், இப்பவா சொல்றேன், இவ்வளவு நாள் நான் சொல்லிட்டே வந்தேன், நீ அசட்டை பண்ணிட்ட, இப்ப சொல்ற கொஞ்சம் புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் துணிகரமா என்ன பண்றாரு அதற்கப்புறம்? அப்ப சீசர்களுக்கு புரியல, பக்கத்துல இருந்து அவங்களுக்கெல்லாம் யாரையோ சொல்லிட்டாரு, நீ கேளுப்பா, யாருன்னு கேளு அப்படின்றாங்க. அப்ப சொல்றாங்க, நான் இந்த அப்பத்தை வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 26, 27. யோவான் 13ஆம் அதிகாரம் 26 முதல் 27. இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சபை நாகரிகம்ன்றது ரொம்ப யோசிச்சே பார்க்க முடியாது. பாருங்க, ஒரு 10 பேர் மத்தியில ஒரு தவறு பண்றாரு, ஆனா அந்த 10 பேர் மத்தியில அவருடைய பெயர் சொல்லி இது வரைக்கும் குற்றப்படுத்தவே இல்லை. பாருங்க, ஒரு பெயரை குறிப்பிட்டு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிடுவோம்? பெயரை சொல்லி இந்த சகோதரன் இப்படி இப்படின்னு எதிர்த்து சொல்லுவோம். ஆனா எவ்வளவு இதெல்லாம் நம்ம கத்துக்கணும். இதெல்லாம் கத்துக்கலன்னா இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றது வேஸ்ட் இல்ல, யூதாஸ் ஃபாலோ பண்றோன்ற அர்த்தம். இந்த இடத்துல வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, யூதாஸ்கிட்ட நீதான் அப்படின்ட்டாரு. ஆனா அவங்க கூட இருக்க 12 சீசர்களுக்கு இன்னும் புரியல, யாருன்னு கேளுன்றாங்க. இப்போ இந்த துணிகையை நான் யார் கையில துவைச்சு கொடுக்கறனோ அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு யூதாஸ் கையில கொடுத்துறாரு வாஷிங்டன் மூலமையா. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். பாத்துங்க, சாத்தான் எத்தனை முறை புகுறாரு. அப்ப முழுமையா இவரு யாருக்கு ஓபன் பண்ணி வச்சிருக்க இவருடைய கதவு? முழுமையா சாத்தானுடைய சிந்தனை தான். அப்ப நமக்குள் யூதாஸ்ன்றது, நமக்குள்ள யூதாஸ் இருந்துட்டா யார் இருக்கிறதா அர்த்தம்? சாத்தான் இருக்கான்ற அர்த்தம் இல்லைங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். அது எப்படி பேர், நம்ம சபை, நம்ம 144,000 பேரு நம்ம கிறிஸ்துவ ஃபாலோ பண்றவங்க எல்லாம் சொல்லலாம். யூதாஸ் யார ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு? யார் கூட இருந்தாரு? இயேசு கிறிஸ்து கூடயே தான் இருந்தாரு. ஆனா சாத்தான் யார் அவர் கூடவே இருந்தவர் மேலேயே கை வைக்கிறான்னு இப்ப நம்மள நினைச்சு பாருங்க. அவர் நேரடியா இருந்தார் இல்லைங்களா? வாட்ச் முடிச்சிருங்க. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். பாத்துங்க, துணியை கொடுத்துட்டு நீ இதுக்கு அப்ப உனக்கு முழுசா வாய்ப்பு கொடுத்துட்ட, இனிமேல் நீ என்ன பண்ண, நீ என்ன நினைக்கிறியோ நீ நினைச்சதை சீக்கிரமா முடிச்சிரு, டைம் அவ்வளவுதான், உனக்கு முடிஞ்சு, வாய்ப்பு முடிஞ்சு அப்படின்றார். அப்போ இன்னொரு வாய்ப்பு வருது அவருக்கு. வாய்ப்பு கொடுக்குற அளவு கொடுத்தாச்சு, இனி எண்டிங் வந்தாச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது, நீ செய்யறது சீக்கிரம் செய் அப்படின்றாரு. அதற்கப்புறம் நடக்கிற சம்பவம் மார்க் 14ஆம் அதிகாரம் 43, 44. மார்க் 14ஆம் அதிகாரம் 40 முதல் 44 வரை. உடனே அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். இப்ப உடனே இப்படி பேசினது அப்படின்றது நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி சம்பவம் தெரியும். அந்த கெத்செமனால ஜெபிப்பாரு, ஜெபிச்சு முடிச்சுட்டு சரி மனுஷகுமாரோட வேலை வந்துச்சு, இது வரைக்கும் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டீங்க, இனிமே ஏதாவது முடிச்சிருங்கன்ற கண்டிஷன்ல எழுப்பிட்டு கூட்டிட்டு வருவாரு. உடனே என்ன பண்ணுவாரு, யூதாஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு இயேசு கிறிஸ்து முன்னாடி நிப்பான். வாசிங்க தொடர்ந்து. அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான். அவனை பிடித்து
பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் ஏன் சொல்றாரு? யூதாஸ் ஏன் சொல்றாரு இப்படி? என்ன நோக்கத்துல சொல்றாரு? நான் காட்டி கொடுக்கறது போய் கரெக்டா புடிச்சுக்கிறேன். முத்தன்றது என்ன? முத்தம் கொடுத்து அப்படியே புடிச்சிடுற. நீங்க என்ன பண்ணிருங்க, கரெக்டா கேட்ச் பண்ணிருங்க, விட்டுறாதீங்க, எங்கேயும் தப்பிக்க விடாம கொண்டு போயிருங்க. என்ன நோக்கம் சொல்றேன்னா, ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாருன்னா, இவங்க கொல்றதுக்கு அவர் தேடும் போதெல்லாம் என்ன பண்ணுவாரு, திடீர்னு மறைஞ்சிருவார். கூட நின்று பேசிட்டு இருப்பா, திடீர்னு பார்த்தா ஆள் இருக்காது. கல் எடுத்து எரிய கொல்றதுக்கு வருவாங்க, திடீர்னு இவர் காணாம போயிடுவாரு. இந்த சம்பவம் இந்த இடத்துல நடந்துடக்கூடாது. ஒண்ணு இவர் இவங்க கையில மாட்டிக்கணும். இவருக்கு இன்னொரு நிலைமை என்னன்னா, அப்படி என்ன சிந்தனை இருந்துச்சுன்னு சகோதரர் எழுதியிருக்காங்கன்னா, இவர் எப்படி இருந்தாலும் பிடிச்ச உடனே இனி விட மாட்டார், தப்பிச்சு இவங்கள்ட்ட இது பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு உடனே இவருடைய ராஜ்யத்தை ஸ்டாப் பண்ணிடுவாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா இதுல நம்ம அந்த பதவி, அந்த பெரிய பொருளாளர்ன்ற ஒரு பதவி, பெரிய பினான்ஸ் மினிஸ்டர், இந்த பதவிக்கு நம்ம வந்துடலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இவருக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்மையிலுமே ப்ரூஃப் இருக்குது. அப்ப இந்த சிந்தனையில பிடிச்சுக்க, இவர் தப்பிக்க கூடாது மொத்தத்துல அப்படின்றத இவர் முழுசா காட்டி கொடுத்துறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா மத்தேயு 26ஆம் அதிகாரம் 49-50 வசனங்கள் வாசிக்கும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40 முதல் 50 வரை. உடனே அவன் இயேசுவிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி. பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்துக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவரை புகழ்றாராமா, அவரை வாழ்த்துறாராமா இவரு. ஏன்னா நாளைக்கு ராஜ்யம் இவங்களெல்லாம் அடிச்சு போட்டு ராஜ்யத்தை ஸ்தாபிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. ஐயோ, யூதாஸ் என்னை எப்படி புகழ்ந்தான், ரபி வாழ்க என்று சொல்லி முத்தம் செய்தார். அவரை முத்தம் செய்தார். முத்தம் அன்புக்கு ஒரு அடையாளமா இருக்கு, அன்பை வெளிப்படுத்துறாராமா. அப்படி சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி, சிநேகிதனே, நம்ம படிச்சோம்ல ஒரு வசனம், பிராண சிநேகிதன். இப்ப இந்த வார்த்தை என்னன்னா, கடைசி வரைக்கும் உன்னை நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். இதான் இப்ப வரைக்கும் நீ இவ்வளவு தூரம் வந்துட்ட, இப்ப வரைக்கும் நான் உன் மேல முதல்ல எப்படி அன்பு வச்சிருந்தனோ அதே அன்புதான் எனக்கு இருக்கு. சிநேகிதனே, எண்ணத்திற்காய் வந்திருக்கிறார். அதாவது இதுல எண்ணத்திற்காய் வந்திருக்கிறாய்ன்னு போட்டிருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்புல போய் பார்க்கும்போது, சிநேகிதனே நீ வந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிரு அப்படின்ற மாதிரி இருக்காது செய்தாரு. அப்பொழுது அவர் கிட்ட இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு சிநேகிதனை பார்த்து, அன்புக்கே அடையாளமா இருக்கிற முத்தத்தினாலயா நீ என்னை காட்டி கொடுத்த? புரியுதுங்களா? அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயே மனுஷகுமாரனை காட்டி கொடுத்தா எதுக்கு சொல்ற? அன்பு, அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஃபீல். இதை ஃபீல் பண்ணி நீ துரோகியா மாறிட்டியே அப்படின்னு கரெக்டா அந்த இடத்துல யூதாசை குறிச்சு வெளிப்படுத்துகிறார். இதுதான் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு. 41ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் பிராண சிநேகிதனும். பிராண சிநேகிதனும் அப்படின்னா உயிர் நண்பன், உயிருக்கு உயிரா நேசிச்சிருக்காரு இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தையில பொய்யா இருக்குமா? பிராண சிநேகிதனா உயிர் நண்பன். அப்ப இயேசு கிறிஸ்து யூதாஸ் எப்படி பார்த்திருக்காரு? உயிர் நண்பனா பார்த்திருக்காரு. அப்ப எவ்வளவு அன்பு! கடைசி வரைக்குமே, கடைசியில கூட சிநேகிதனே என்றார். என் பிராண சிநேகிதனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். நான் உயிர் நண்பனா நினைச்சிருந்தேன், நான் நம்பி இருந்தேன், நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் உன் மேல, அதற்குண்டான வாய்ப்பும் கொடுத்தேன். ஆனா கடைசி வரைக்கும் என்ன பண்ணல, திருந்தல அப்படின்ட்டாரு. கடைசியில பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் அசட்டை பண்ணி 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 கடைசி யூதாசுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் நினைச்ச, இவர் போட்ட திட்டம் எதுவுமே அங்க என்ன ஆகல, செயல்பாட்டுக்கு வரல, பிளான் நடக்கல. உடனே என்ன நடக்குது? மத்தேயு 27:4 மற்றும் 5 வசனங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். இதுதான் சாத்தானுடைய ட்ரெண்ட். சாத்தானுடைய வேலை என்னன்னா, முழுக்க ஆக்கிரமிச்சு அவனுடைய செயல்பாட்டுல செய்ய வச்சுட்டு கடைசியில அது உன் பிரச்சனை, எனக்கு என்ன, நீ எப்படியோ அழிஞ்சு போ. ஒருவேளை தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த வாய்ப்புகள் எல்லாம் நம்மளும் அசட்டை செய்து விட்டு கடைசியில நம்ம கர்த்தரைனாலும் வராது, ஆண்டவரைனாலும் வராது, தேவனாலும் வராது, வாய்ப்பு முடிச்சது. இப்ப யூதாஸ்க்கு அப்படிதான் ஆயிடுச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் தற்கொலை செஞ்சுக்கணும்னா அவனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அதான் மன உளைச்சலின் உச்ச கட்டத்துக்கு போயிடுவான். இனி நம்ம வாழவே முடியாது அப்படின்ற அளவுக்கு மன உளைச்சல் ஓவரா இருக்கும். ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க ஏதோ சந்தோஷமா பண்ண முடியுமா, ஜாலியா போய் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு மன உளைச்சல் வந்திருக்கும். அப்ப யூதாசுடைய மனநிலைமை பாத்தீங்கன்னா உச்ச கட்டத்துக்கு போயிடுச்சு. அவர் செஞ்ச தவறு நிமித்தம், அதாவது அவர் கொடுத்த எச்சரிப்பெல்லாம் மதிக்கவே இல்லை.
கடைசியில மன வேதனை உச்சத்துக்கு போயிடுச்சு. போய் என்ன பண்றாருன்னா அந்த காணிக்கையை வந்து அவங்க அந்த வெள்ளிக்கா அந்த காணிக்கைன்ற சாரி அவர் போய் இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்கறதுக்கு வாங்கப்பட்ட அந்த 30 வெள்ளிக்காசை தேவாலயத்துல தூக்கி வீசிட்டு போய் நான்று கொண்டு செத்தார் அப்படின்னு இருக்கும். இதே அப்போஸ்தலர்ல பதிவு பண்ணும்போது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அநீதியின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்தான். நல்லா கவனிக்கணும். அநீதியின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்தான். தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. ஓகே, இதுல வந்து அங்க நாண்டு கொண்டு செத்தார், இங்க குடல் வெடித்து செத்தாருக்கு நம்ம நிறைய பார்த்துட்டோம். இப்ப என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, அவர் அந்த அநீதித்தின் கூலியை என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்து வாங்கின 30 வெள்ளிக்காசு என்ன பண்ணார்? தேவாலயத்துல விட்டு எறிஞ்சிட்டாரு. ஆனா இங்க ஒரு வசனம், இந்த வசனம் சொல்றது அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து நாண்டு கொண்டு செத்தான்னு வருது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன இல்ல நான் கேக்குறது, அவர் வந்து காசு தூக்கி வீசிட்டு போயிட்டார். ஆனா வசனம் சொல்ல அநீதித்தின் கூலியினால் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலை கீழாக விழுந்து செத்தான், குடல் சரிந்து செத்தான். எப்படி புரிஞ்சுக்க? ஏனுங்க புரியல எனக்கு. உண்மையாலுமே எடுத்த காசுல பாயிண்ட் அதான் கரெக்டா. அவர் ஆல்ரெடி திருடனா இருந்து திருடி வச்சிருந்ததுனால என்ன பண்ணிருக்காருன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருந்திருக்காரு. புரியும்? இந்த மாதிரி நிலமெல்லாம் வாங்கி வச்சிருந்திருக்காரு. இது தீர்க்க தரிசனமாவும் இருக்கு. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரியும் நடந்திருக்கு. கடைசி வரைக்கும் அவர்னால என்ன பண்ண முடியல? சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியல. இப்ப கடைசி பாயிண்ட்க்கு வந்துடலாம். யூதாஸ் இவ்வளவு தூரம் துணிகரமா இப்ப எப்படி செஞ்சுட்டாருன்னா துணிகரமா பாவம் செஞ்சுட்டாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல எச்சரிப்பு கொடுத்துட்டார். ஏதோ வந்து அவர் சாத்தான் புகுந்தான் போய் காட்டி கொடுத்தா அப்படி நடந்துருச்சுன்றதெல்லாம் இல்ல. அவருக்கு அந்த எண்ணம் எப்ப வந்துச்சோ அப்ப முதல் கொண்டு இயேசு கிறிஸ்துக்கு உனக்கு தப்பான எண்ணம் இருக்கு, மாத்திக்க, தப்பான எண்ணம் இருக்கு, மாத்திக்க ஏதோ ஒரு வழியில காட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. அதையெல்லாம் தூக்கி வீசிட்டு பண்ணிட்டார். இப்போ யூதாஸுக்கு தண்டனை என்ன? 2ஆம் மரணம் எடுத்துக்கலாமா? யூதாஸுக்கு 2ஆம் மரணம், அதாவது யூதாஸுக்கு உயிர் தேர்தல் இருக்கா இல்லையா? புரியுது? இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு 2ஆம் மரணம். சரிங்களா? இந்த வசனத்தை இப்ப வாசிக்கலாம். நம்ம அந்த ஆதார வசனம் தான் வாசிச்சது. மத்திய 26, 24. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆமா, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவரை குறிச்சு இப்படித்தான் எழுதியிருக்கு. ஆயினும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கேள்வியை வச்சோம்ல, ஏன் அவர் கரெக்டா தான் தேவருடைய திட்டத்தை தானே செஞ்சாரு அப்படின்னு ஒரு கொஸ்டினை வச்சோம்ல. இப்ப அந்த கொஸ்டினை மறுபடியும் இப்ப எடுத்து வச்சா அது பொருந்துமா? பொருந்தாது. ஏன் அப்படின்னா தேவனுடைய திட்டத்துல இயேசு கிறிஸ்து இப்படிதான் மறிக்கணும்னு இருக்கு. ஒருத்தர் காட்டி கொடுக்கணும்னு தான் இருக்குது. 12 பேர்ல ஒருத்தர் காட்டி கொடுக்கணும்னு தான் இருக்கு. ஆனா தேவனுடைய திட்டத்துல அது யூதாஸ் அப்படின்றது கிடையாது. அப்ப எப்படி யூதாஸ் வந்தாரு அப்படின்னா தானா அதை முன் வந்து எடுத்துக்கிட்டார். தேவன் எல்லாத்துக்கும் சுயாதீனத்தை கொடுக்கிறார். ஆதாம் கிட்ட வந்து இந்த பழத்தை சாப்பிடாதன்னு தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் சுயாதீனத்தை யார்த்து கொடுத்துட்டாரு? இது தீமை, சாப்பிட்டீங்கன்னா தீமை, மரணம்னு சொல்லிட்டாரு. ஆனா ஆதாம் சாப்பிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனோட திட்டத்துல இது இருக்கு. ஆனா யூதாஸ் தான் காட்டி கொடுக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. யூதாஸ் இல்லைன்னா வேற யாராவது கூட காட்டி கொடுத்திருப்பாங்க. ஆனா யூதாஸுக்குள்ள அப்படி ஒரு குணலட்சணம் மாறி கடைசியில என்ன பண்ணிட்டாருன்னா இயேசு கிறிஸ்துவ பகைக்கிறேன்னு சொல்லி அவரே போய் என்ன பண்ணிட்டார்? வாலண்டியா இந்த பொறுப்பை எடுத்த மாதிரி போயிட்டாரு. அதுலயும் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏன் இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனுக்கு ஐயோ அவன் பிறவாது இருந்தாலும் நலமா இருக்கும்னு ஏன் சொல்றாருன்னா அவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாச்சு, அவ்வளவு வாய்ப்பையும் வீணடிச்சிட்டார். அப்போ ரசல் பேர் இந்த ஒரு வசனத்தை வச்சு என்ன சொல்றாருன்னா யூதாஸுக்கு கண்டிப்பா 2ஆம் மரணம் அப்படின்றாரு. வாசிக்கலாம். ரீப்ரன்ஸ் 3877 ஒரு ஆர்டிகல், சின்ன ஆர்டிகல் தான் வாசி. யூதாஸ் அவனுடைய சொந்த இடத்திற்கு சென்றான், அதாவது 2ஆம் மரணத்திற்கு சென்றான். ஆகவேதான் அவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் கூறினார். அப்போ இந்த இடத்துல வந்து யூதாஸுக்கு 2ஆம் மரணத்துக்கு போற தகுதி எல்லாமே அவனுக்கு வந்துருச்சு. அதனால யூதாஸ் கண்டிப்பா 2ஆம் மரணம் தான் அப்படின்னு அவரும் இந்த ஆர்டிக்கல் எழுதிடுறாரு.
இன்னொரு வசனமும் என்னன்னா அதை ப்ரூவ் பண்ற மாதிரியே இருக்குது. வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இது திருவிவிலியத்துல போட்டிருக்க வாசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அவர்களோடு இருந்த போது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன். பாருங்க, இப்ப நீங்க கொடுத்த வல்லமையினால் அவங்க எல்லாம் காத்து கொண்டேன். நன்கு பாதுகாத்தேன். நல்லா பாதுகாத்தேன். ரொம்ப கேர் எடுத்தேன். கேர் எடுத்தாரா இல்லையா யூதாஸ்க்கு? அவரை பாதுகாக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து கேர் எடுத்தாரா இல்லையா? நன்கு பாதுகாத்தேன். அவர்கள் எவரும் அழிவுறவில்லை. அவர்கள் எவரும் அழிவுக்கு போகல. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம், அதாவது தீர்க்க தரிசனத்தில் எழுதி இருக்கிறது நிறைவேறும் வண்ணமாக அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவு. இது நம்ம வசனத்துல என்ன இருக்குன்னா, கேட்டின் மகன் கெட்டான் ஒழிய அதில் வேறு ஒருவரும் கெடவில்லைன்னு வரும்ல, அந்த வார்த்தை தான் இதுல. அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுட்டான். அப்ப அழிவுன்னு என்ன? அவ்வளவுதான், முடிஞ்சது இல்லைங்களா? இந்த இரண்டாம் மரணத்துக்குள்ள போயிட்டார் அப்படின்னு வசனம் இருக்கு. ஆனா இரண்டாம் மரணமே யாருக்கு கொடுக்கப்படுது? முதல்ல இன்னைக்கு இரண்டாம் மரணத்துக்கு போற வகுப்பார் எங்க இருப்பாங்க? சபை வகுப்பார். இப்ப சபை வகுப்பார்ன்றது எப்ப உருவாச்சு? பெந்தைகோஸ்து நாளுக்கு அப்புறம் தானே. யூதாஸ் அதுக்கு முன்னாடியே மறிச்சிட்டார்ல. புரியுதுங்களா? இப்ப ஒரு புது சிருஷ்டியை கொடுத்து அந்த புது சிருஷ்டியை அழிச்சு துணிகரமா அழிச்சு அழிவுக்குள்ளானவங்களுக்கு தான் என்ன இருக்கு? நம்ம வாசிக்கலாம். பைபிள் எடுத்து வாசிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ல இருந்து வசனம் வாசிங்க. 2-3 வசனம் வாசிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் வசனம் 4ல இருந்து. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் அதாவது பரத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அவருடைய ஈடுபலியின் அந்த எல்லாத்தையும் ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் பெந்தைகோஸ்து நாள்ல இருந்து பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தும். இனிவரும் உலகம் 1000 வருட அரசாட்சி, 3ஆம் உலகத்தின் எல்லா விதமான நன்மைகளையும் இங்கே ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறிந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னொருத்தர் வந்து பலி கொடுத்து அவங்களை என்ன பண்ண முடியாது, மீட்டெடுக்க. இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? இது பர்டிகுலரா யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? புது சிருஷ்டியா உள்ள வந்தவங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனம் தெளிவா இருக்குது இல்லைங்க? ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்று இனி வரும் பலன்களை, அதாவது 3ஆம் உலகத்துல உண்டான அந்த நன்மைகள் எல்லாம் பார்த்தவங்க அதை துணிகரமா அழிச்சிட்டாங்கன்னா அவங்களை இனி புதுப்பிக்க முடியாதுன்ட்டார். அதாவது இனி வந்து அவங்களுக்கு ஒருத்தர் பலி கொடுத்து மறுபடியும் அவங்களை என்ன மீட்பு கிடையாது அப்படின்ட்டார். அப்ப யூதாஸ் இதுக்கு முன்னாடி இறந்துட்டார். புரியுதுங்களா? யூதாஸ் அப்போ இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம். ஏன் யூதாஸ்க்கு இவ்வளவு டெப்தா நம்ம போறோம்னா, யூதாஸ் எப்படியாப்பட்ட ஆளுன்றது இன்னொரு வசனத்துக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நிறைய சீசர்கள் பின்வாங்கும் போது நீங்க எல்லாருமே நீங்களும் போறதானா போயிருங்க அப்படின்னுவாரு இல்லைங்களா? அப்பேதுரு ஆண்டவரே நாங்க யார் இடத்துல போவோம்? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யோவான் 6ஆம் அதிகாரம் 68-69. யோவான் 6ஆம் அதிகாரம் 68 முதல் 69. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரை யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் 69 வாசிங்களேன். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. நல்லா கவனிக்கிறீர்கள். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தோம். அப்ப இது யாரு? இது நாங்கள்னா அப்போஸ்தலர்ல இப்ப யாரும் இருக்கிறது? யூதாசும் இருக்கிறார். நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் பார்த்துட்டு உங்க கூடயே இருக்கிறோம். புரியுதுங்களா? எல்லாம் பார்த்தும் கூட இவ்வளவு தூரம் இருந்திருக்கும். எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டார். அப்ப யூதாசும் தானே போய் இயேசு கிறிஸ்து சொல்வார்ல, நான் உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் தரேன், நீங்க போய் பிசாசுகளை துரத்துங்க, வியாதிகளை குணப்படுத்துங்கன்னு சொல்லும் போது எல்லாம் போய் செஞ்சுட்டு வருவாங்களா? ஆண்டவரே நாங்க பிசாசு துரத்தணும், நிஜமாலுமே போயிடுச்சு, எங்களுக்கே ஆச்சரியம்ன்ற ரேஞ்சில் சொல்லுவாங்க. அப்பதான் இதுக்கெல்லாம் நீங்க சந்தோஷப்படாதீங்க. உங்களுடைய பெயர் புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போடாத அளவு இருந்துச்சுனாலே சந்தோஷப்படுங்க, அதுக்கு சந்தோஷப்படுங்க. அப்ப இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இவ்வளவும் செஞ்சு எல்லாம் தெரியும் கிறிஸ்துவ கூட இருந்து
ஆனா யூதாஸ் கடைசியில இப்படி பண்ணிட்டார். மறுபடியும் கேட்கிறார். அதாவது வசனத்தின் படி பார்த்தா யூதாஸ்க்கு இரண்டாம் மரணம் உறுதின்னு இருக்கு. ஆனா டாக்டரின் எடுத்து பார்த்தா அப்படி இல்ல, அப்படி சொல்ல முடியாதுன்னு இருக்கு இல்லைங்களா? புரியுதா? டாக்டரின் வயசா பார்த்தா இயேசு கிறிஸ்து வந்து அவர் மரிச்சு உயிர் தெழுந்து அதுக்கப்புறம் இந்த பெண்டிகாஸ் நாளுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து வர்றதுதான் இந்த நம்ம எபிரேயர் 6 வசனம் வாசிக்கும் போது இருக்கு. ஆனா இந்த வசனங்கள் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, அவன் பிறவாது இருந்தால் நலமா இருக்கும்ட்டாரு. இன்னொரு இடத்துல அழிவுக்குரியவன் மட்டும் தான் என்னன்னா அழிஞ்சு போயிட்டா, மத்த யாரும் அழியல அப்படின்ட்டார். இப்ப யூதாஸுக்கு இரண்டாம் மரணம் இருக்குதா இல்லையா? இருக்கு. இப்படி பல கொஸ்டின் அப்பவே ரசல் பேர்கிட்ட போயிருக்கு. பல கோணங்கள்ல நல்ல புத்திசாலித்தனமா கேட்டிருக்காங்க. இருங்க, புத்திசாலித்தனமா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கடைசியா இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் வச்சு கேட்கும் போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, யூதாஸ் உயிர் தெழுந்து வந்தா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு முடிச்சிட்டாரு. புரியுதுங்களா? அவருக்கு இப்ப இரண்டாம் மரணமா இல்ல உயிர் தெழுந்து இருக்கா இல்லையான்னு இதே கொஸ்டின் வைக்கும் போது அவர் உயிர் தெழுந்து வந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஈஸியா முடிச்சிட்டார். இப்ப நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம யூதாஸ்க்கு வந்து இரண்டாம் மரணமா உயிர் தெழுந்து இருக்கான்னு பாக்குறதுக்கு அந்த சப்ஜெக்ட் பார்த்தோம். ஒருவேளை நமக்குள் யூதாஸ் இருந்துட்டா நமக்கு உயிர் தெழுந்து இருக்கா இல்லையா? இவ்வளவுதான், சிம்பிள். நமக்குள் யூதாஸ் இருந்துட்டா நமக்கு உயிர் தெழுதல் இருக்கா, இரண்டாம் மரணம் இருக்கா இல்லையா? நான் கேட்கிறது நமக்குள் யூதாஸ் கடைசி வரைக்கும் அசட்டை பண்ண தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் நான் யூதாஸ் தான், நான் மாறவே இல்லை. இப்ப எனக்கு உயிர் தெழுதல் இருக்கா இல்ல இரண்டாம் மரணமா? எனக்கு என்ன வச்சுக்கலாம்? இது வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசி. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து, இது நமக்கு கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர். பழைய வாழ்க்கையை மொத்தமா ஒழிச்சிட்டு உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி மறுபடியும் அவைகளால் சிக்கிக் கொண்டு திரும்பவும் அந்த பழைய குணலட்சணங்கள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஜெயிக்கப்பட்டால் அவளுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். அதாவது பின்னிலைமை அப்ப முன்னாடி இருந்த நிலைமை இருந்துச்சுல, அதாவது கிறிஸ்துவ அறிகிறதுக்கு முன்னாடி ஒரு நிலைமை இருந்துச்சுல, அந்த நிலைமையில கூட என்ன நடக்கும் தெரியுங்களா? ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா ஒரு கிறிஸ்து ரட்சகருக்கு, அதாவது கர்த்தரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்களுக்கு தப்பிச்சு மறுபடியும் அதுல சிக்கிட்டா அவங்களுக்கு என்ன இல்லைன்ட்டாரு? என்ன இல்லைன்ட்டாரு? முன்னிலைமை, அதாவது பின்னிலைமையில முன்னிலைமை கேடுள்ளது, அவ்வளவுதான். கேட்டின் மகன் அப்படின்ட்டாரு. அடுத்த வசனம் வாசிக்கலாம். 21. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால், நல்லா கவனிச்சுங்க, அதை அறியா இருந்தார்களானால், இது அப்படியே அந்த வசனத்தோடு கொண்டு போய் ஜாயின் பண்ணி பாருங்க. அவன் பிறவாதிருந்தானால் அப்படியே மேட்ச் ஆகும். புரியுதுங்களா? அவங்க அறியாதிருந்தாலும் நலமா இருக்கும் அப்படின்னு முடிச்சிட்டாரு. அப்போ யூதாஸுக்கு நம்ம இரண்டாம் மரணமா உயிர் தெழுந்திருக்கான்னு நம்ம பெருசா ஆராய வேண்டியது இல்ல. ஆனா யூதாஸுக்குள்ள இருந்த அந்த குணலட்சணங்கள் நமக்குள்ள இருந்துட்டா கண்டிப்பா நம்மளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் மரணம் தான். அதுக்கு வாய்ப்பே வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இப்ப சகோதரி சொன்ன விதமாக கடைசி நேரத்துல அப்படின்னா எந்த கடைசி நேரம்? சாகும்போதா? இப்போ அதாவது இப்பத்துல இருந்தே நமக்கு இப்ப யூதாஸ்க்கு எப்படி ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தார்ல, உங்களில் ஒருவன் அப்படின்னாரு, விசுவாசியாதவங்க இருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு பர்டிகுலரா நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு ஏதோ ஒரு விதத்துல. அதை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒண்ணு சப்ஜெக்ட் மூலியமா வரும், இல்லைன்னா சகோதரர் மூலியமா வரும், இல்லைன்னா சத்திய வசனங்களின் மூலமா வரும். இது எல்லாம் நம்ம அசட்டை பண்ணா கடைசியில ஒருவேளை நமக்குள் யூதாஸ் இருந்துட்டா நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு ரீபரன்ஸ் ஆர்டிகல் படிக்கலாம். ரீபரன்ஸ் 3879. யூதாசனுடைய பாவம் மரணத்திற்கு, அதாவது இரண்டாம் மரணத்திற்கு ஏதுவான பாவமாய் காணப்படுகின்றது. பாருங்க, யூதாசுடைய பாவம் வந்து இரண்டாம் மரணத்துக்கு ஏதுவாய் காணப்படுகிறது. அதே பாவம் நமக்குள்ள இருந்துட்டா கன்ஃபார்மா என்னதான் இரண்டாம் மரணத்துக்குள்ளதான் நம்ம போய் ஆகணும். வாசிக்கலாம். ஆகையால் அவரது தற்கால ஜீவியத்தை பார்க்கும்போது அவரது வாழ்க்கை பயனற்ற வீணடிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. இந்த மென்டாலிட்டியில இருக்கவங்க அந்த வாழ்க்கை தான் இப்ப இருக்கிற ஒரு இத ஒரு பெரிய சந்தோஷமா நினைச்சிட்டு இருப்பாங்க.
ஆனா அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாசிக்கலாம். யூதாசை வச்சே சொல்லியிருக்காரு. தொடர்ந்து வாசிக்கிட்ட. அவர் வாழ்க்கையின் துக்கங்கள், கடும் துயரங்கள் மற்றும் பின்னர் வந்ததான நம்பிக்கையின்மை மற்றும் தற்கொலை ஆகியவற்றை விட அதன் சந்தேகங்களுக்கானது மிகுதியாய் காணப்படும். சந்தோஷமானது அவனுக்கு காணப்படவில்லை, மிகுதியாய். அதாவது இதுல வந்த பிரச்சனையை விட அவன் இதெல்லாம் செஞ்சா சந்தோஷமா இருப்பலாம்னு நினைச்சான்ல, அந்த சந்தோஷம் கம்மி தான். யூதாஸ்க்கு அதை மிஞ்சி பிரச்சனை தான் அதிகமா வந்துச்சு அப்படின்றது. அப்ப நமக்கு கூட ஒருவேளை அந்த கேரக்டர் இருந்துருச்சுன்னா நம்ம அதை சந்தோஷமா தான் செஞ்சுட்டு இருப்போம். இப்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது நித்தியத்துக்கும் எங்க கொண்டு போய் விட்டுரும்? நம்மள அழிவுல, துன்பத்துல கொண்டு போய் விட்டுரும். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதாஸ்குள்ள ஒரு மேட்டிமை இருந்துச்சு, ஒரு பெருமை இருந்துச்சு, ஒரு ஆசை இருந்தது. இது எல்லாம் நம்ம பண்ணணும், இப்படியே ஆகணும். பல குணலட்சணங்கள் இருந்துச்சு, 1 2 இல்லை. அந்த குணலட்சணங்களுக்கு இடம் கொடுத்தாரு, அப்படியே டெவலப் ஆயிட்டே இருந்தது. அது கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அழிவுக்குள்ள கொண்டு போயிடுச்சு. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. இப்போ இந்த பணன்றதை மட்டும் விட்டுட்டு மத்த வரிய பாசிங்களேன். ஆசை பணம் போட்டிருக்கல, அதை மட்டும் விட்டுட்டு மத்தத வாசிங்க. புரியலையா உங்களுக்கு? ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. இப்போ ஆசை, அதாவது ஆசைன்றது இங்க பண ஆசைன்னு வந்துருச்சு. இன்னும் நம்ம இதுல பார்த்தா பொருளாசைன்னு இருக்கு. பொதுவா ஆசை அப்படின்னு வந்துருச்சுனாலே அது என்னவா இருக்காமா? எல்லா தீமைக்கும். இப்ப சபையில எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இந்த ஒரு காரியத்தை நான் செய்யணும், அல்லது இதை பண்ணணும், இதுவா நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சுன்னா இது என்னவா இருக்காமா? எல்லா யூதாஸ்க்கு அப்படிதான் வந்துச்சு. நான் தான் டாப்ல இருக்கணும், எல்லாத்த விட எனக்கு தான் அறிவு அதிகம், எனக்கு தான் நாலேஜ் அதிகம் அப்படின்னு இந்த ஆசை கொண்டு போய் கடைசியில பாத்தீங்கன்னா அவரை அழிவுல கொண்டு போய் விட்டுருச்சு. இன்னைக்கு அதே குணலட்சணம் ஒருவேளை நமக்குள் யூதாஸ் இருந்தா நம்ம எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? வாசிக்கல ஒரு வசனம். மார்க் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மார்க் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். களவுகளும் பொருளாசைகளும். ஒவ்வொன்றா வாசிங்க. களவுகள். இப்ப களவுனா திருடு, நம்ம பார்த்துட்டோம். திருடுனா என்ன அப்படின்றது. பொருளாசைகளும். பொருளாசை அப்படியே பாக்குறாரு. அந்த பொருள் எங்கிட்ட வந்துருச்சுன்னா நான் வித்து எவ்வளவு பெருசா ஆக்கி இருப்பாங்க. வாசிங்க. துஷ்டத்தனங்களும். துஷ்டத்தனங்கள், கெட்ட சிந்தனைகள். கபடு, நடிப்பு. காம விகாரமும் வன்கண்ணும். வன்கண். அந்த அம்மா அந்த தைலத்தை உடைச்சு ஊத்தும் போது இவர் வன்கண் என்ன பண்ணுச்சு? பொறாமையில பார்த்தது இல்ல. தூசணமும் பெருமையும் மதிக்கேடும். மதிக்கேடுனா நம்ம எல்லாம் டீசெண்டா சொல்லியிருக்கு, அறிவு கெட்டத்தனம் அப்படின்றது இல்லைங்களா? இதெல்லாம் வந்து என்ன ஆகுமாமா? புறப்படுமாமா. யாருக்கிட்ட? யூதா. நமக்குள் யூதாஸ் இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்து என்னதான் புறப்படும்? இப்ப இதே ஒரு காரியங்கள் தான் புறப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்தின் மூலயமா நமக்குள் யூதாஸ் அப்படின்ற மூலயமா அந்த யூதாஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரை ஏதோ எடுத்தமா செஞ்சமான இல்லாம தேவன் இயேசு கிறிஸ்து அவருக்கு தெரிந்திருக்கும் என்ன பண்ணியிருக்காரு? வாய்ப்பை கொடுத்துட்டே இருந்திருக்காரு. ஆனா எல்லா சூழ்நிலையிலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல இன்னைக்கு நமக்கும் நம்ம செய்யற தவறுகளுக்கு ஏதோ ஒரு விதத்துல தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. ஒருவேளை நாமும் அசட்டை செய்கிறவரா இருந்தால் இந்த பிராண சிநேகிதன்ல இருந்து நம்ம பேர் எப்படி மாற்றப்படும்னா, காட்டி கொடுத்தவன், துரோகி, திருடன், இந்த பேருக்குள்ள நம்ம சொந்தக்காரர் ஆயிரும். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புல ஒருவேளை நமக்கு ஏதாவது குத்துற மாதிரி ஒரு எச்சரிப்பு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே நம்ம சுதாரிச்சு, ஆண்டவரே உண்மையை நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்குள்ள அந்த கேரக்டர் இருக்கு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம கேட்டு சரணடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு பெரிய விடுதலை அதுல இருந்து கொடுக்க போறாரு. அப்படி இல்லாத பட்சத்துல யூதாஸுக்கு எப்படி ஒரு, இப்ப யூதாஸுக்கு நான் முதல்லயே சொன்ன மாதிரிதான், அவர் 2ஆம் மரணமா இல்லையென்ற அது வேண்டாம். ஆனா நம்ம அப்படி இருந்துட்டுமா நம்மளுக்கு 2ஆம் மரணத்துக்குள்ள போறதுக்கு உண்டான பெரும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம உணர்ந்து கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை, அதை தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களா, தெளிந்த புத்தி உள்ளவர்களா அதை ஏற்றுக்கொண்டு அவரோட ராஜ்யத்துல ஆளுகை செய்வதற்கு கேட்ட சத்திய வசனங்களை தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமா மாற்றி தருவாராக. பொறுமையோட கேட்டவங்க அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆகும்.